सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरियातीतरसीवर भगवारिसगुगैल हरिवाय रमि परमात्मन् अरुणाचल रमणन् परिवालुळं मुरुगानल परनार्निडु गुहयार्ந்து அறிவாம் விழித்திரவாய் நிசமறிவாய் அது வெளியாம் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாய் எனக்கோ குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னேனிவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையில் காத பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையில் காத பெருக்கே தருவாயே. நேற்றைய தினம் பார்த்தோம், நிமிரு போல் நீயும் மலர்ந்திலை என்றே நேர் நின்றன என் அருணாச்சலா. நேற்று நான் விளக்கமா இந்த முருகநாத சுவாமியோட உரையை படித்தேன். என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த என்றுன்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, நிமிரு போல் நீயும் மலர்ந்திலை என்றே, அந்த என்றுங்கிற வார்த்தைக்கு சூரியன் பொருள்கிறார். தூய தமிழ்ல என்று அப்படின்னா சூரியன் அர்த்தம். ஆக நிமிரு போல் நீயும் மலர்ந்திலை என்றே நேர் நின்றன என் அருணாச்சல் என்ன பொருள் கேட்டா, வண்டானது, நிமிர்னா வண்டு தான், வண்டானது இந்த மலர் மலரவில்லை என்று சொல்லி தேனை உண்ணாமல் சென்று விட்டது என்று சொன்னால், இல்லை மலராமல் இப்படி இருக்கியேன்னு பரிகசிச்சா அதில் நியாயம் இருக்கு. ஆனால் நீயும் அந்த வண்டு போல சூரியனாக இருந்து கொண்டு நீயும் அந்த வண்டு போல என்னை மலரவில்லை அப்படின்னு இன்னும் பக்குவம் அடையவில்லை என்று பரிகசித்தாயே என்று சொன்னால் அது நியாயமே இல்லை. நேற்றைய நம்ம பார்த்த மாதிரி ஞான சூரியனாகி நீ இருக்கும் பொழுது இந்த இதயத்தாமரை அதுவாக மலர வேண்டும் அல்லவா? அப்படி மலரலைன்னு சொன்னா அப்போ நீ ஞான சூரியனாங்கிற கேள்வி வந்துடுது. ஆகவே ஒரு வண்டு அப்படி சொல்லலாம், நீயும் நிமிரு போல் வண்டு போல் அப்படி சொன்னேன்னா அது நியாயமே இல்லை. ஆக குருநாதரோ இல்லை பகவானோ சொல்ல முடியாது, உனக்கு பக்குவம் இல்லை, உனக்கு இன்னும் அந்த சரியான ஒரு தருணம் அல்ல, ஆகவே இந்த அருள் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அருணாச்சலா நீ சூரியனை போல, ஞான சூரியனை போல எதிர்த்தாப்புல நின்னேன்னா அதனாலே இந்த இதயம் மலரணும் இல்லையா? ஏன்னா சூரியனை கண்டா மலரணும். நீ எதிர்த்தாப்புல நின்னும் இந்த இதயத்தால் மலரலைன்னு சொன்னா அப்ப அது என்ன அர்த்தம்? அது ஆகவே நீ அப்படி சொல்ல முடியாது. ஆகவே பக்குவம் இல்லை என்று நீ சொல்ல முடியாது. அந்த பக்குவத்தையும் நீயே கொடுத்து என்னை ஆள வேண்டும், என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும். இதுதான் பொருள். என்று அப்படிங்கிற அந்த வார்த்தை அதுக்கு தான் சூரியன் பொருள் சொல்றாரு. ஸோ இதே இடத்துல இன்னும் முருகநாத சுவாமி சொல்றார், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு தலைவி விரகதாபத்தால் தலைவன் நினைச்சு பாடுற மாதிரியும் இதை பார்க்கலாம் நம்ம. அப்போ அந்த தலைவி சொல்றா, நான் இன்னும் மலரலன்னு நினைச்சு நீ இன்னும் என்னோட சேராம இருக்கியா? அப்படி இல்லை, நீ வந்தாலே உன்னை கண்டாலே எல்லாம் மலர்ந்து விடும், அகம் மலர்ந்து விடும். ஆகவே நீ என்னை சேர்வாயாகன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.
அப்புறம் பார்த்தோம் தத்துவம் தெரியாத அத்தனை உற்றாய் தத்துவம் இது என் அருணாச்சலா. இதுவும் பார்த்தோம் நம்ம நேத்தி. ஒன்று நம்ம சொல்லலாம் அருணாச்சலனை குறித்து சொல்கிற மாதிரி, தத்துவம் தெரியாத அத்தனை உற்றாய்னா தத்துவமசி அப்படிங்கிற ஞானோபதேசத்தெல்லாம் பெறாமலே எல்லாவற்றையும் உற்றாய்னு நிறுத்துவோம். அந்த ஞான பெருங்கடலாக நீ நிற்கிறாயங்க. அப்படி இருக்கும்போது தத்துவம் இது அப்படின்னு உறுதி கொடுப்பாயாக அருணாச்சலா அப்படின்னு சொல்லலாம். இல்லாவிட்டால் பகவான் தன்னுடைய நிலைமையை மனசில் கொண்டு எதுவுமே அவர் அனுஷ்டிக்கலை, எந்த வகையான சாதனைகளையும் அவர் அனுஷ்டிக்கலை, எந்த உபதேசமும் பெறவில்லை. ஆனால் பகவானுடைய அருள்னால எல்லாமே கிடைச்சிருச்சு அவருக்கு. அப்படிங்கிறத நினைச்சு நெகிழ்ச்சியாக அப்படி கூட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கார். தத்துவம் இது என்று அருணாச்சலா, ஆனால் இதுதான் அந்த தத்துவம் என்று எனக்கு உறுதி கொடுப்பாயாக அப்படின்னு நேற்று நம்ம விரிவாக பார்க்கணும். உறுதி கொடுத்தாதான் நமக்கு அது நம்பிக்கை பிறக்கும். தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா. தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா. திரும்பிய கந்தனை தினமாக கண்கான் தெரியும் என்றன என் அருணாச்சலா. தினமாக கண்கான் தெரியும் என்றன என் அருணாச்சலா. தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா. திரும்பிய கந்தனை தினமாக கண்கான் தெரியும் என்றன என் அருணாச்சலா. தெரியும் என்றன என் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா. இது ரொம்ப முக்கியமான ஒரு வர்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டால், இங்கே பகவான்கிட்ட என்ன இவர் வேண்டார்னு கேட்டால், தானே தானே தத்துவம். நம்முடைய இந்த ட்ரெடிஷ்னல் வேதாந்திக் தாட்டில் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று நான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஸ்மால் ஐ அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் சொல்லும்போது. இன்னொன்று, அந்த நான்கிற அகங்கார உணர்வு அழிந்த இடத்துல தோன்றுகின்ற பூரண உணர்வு, அதுவும் நான் தான் தோன்றும். ஆனால் அது இங்கே தான் குறிப்பிடப்படும். தான். ஸோ நான் அப்படின்னு சொன்னால் தன் முனைப்பு, இந்த உடலோட மனதோடு ஐக்கியப்பட்டு கொண்டு நான் எழற அந்த அகங்காரம், அது அழிந்து போகின்ற அந்த மூலஸ்தானத்திலே திருப்பியும் நான் நான் என்று கொண்டு ஒரு உணர்வு பூரணமாய் துளங்குகிறது. அதுதான் இங்க நான் அற்ற நான் என்பதை தான் தான் குறிக்கிறார். இங்க தான். தானே தானே தத்துவம் இதனை, அப்படிப்பட்ட தத்துவமாக விளங்கக்கூடிய அதனைன்னு சொல்ல இதனைன்னு சொல்றாரு. ஏன்னா ரொம்ப நமக்கு அருகாமையில் நம்முடைய இதே ஸ்தானத்திலேயே இருக்குது, ரொம்ப நெருக்கமாக இருக்கனால இதனைன்னு சொல்றாரு. அதனைன்னு சொன்னா ரொம்ப தள்ளி எங்கேயோ ஆயிடும் இல்லையா? ஆகவே இதனைன்னு சொல்றாரு. தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா. தானே காட்டுவாய் அருணாச்சலம் அர்த்தம் கேட்டா, அதை நீதான் எனக்கு உணர்த்த வேண்டும். தானே காட்டுவாய். இப்போ நான் என்னுடைய அறிவினாலேயோ முயற்சியினாலேயோ அதை அறிய முடியும் என்பது கிடையாது. ஏன் எதிரிட்டு அறிய முடியும் நினைச்சிட்டானாலே அது பிழை. ஆக நம்ம நேற்றையே பார்த்தோம், நம்ம முயற்சி செய்யணும், அகமுகப்பட்டு அதை அடையிறதுக்கு முயற்சி செய்யணும். ஆனால் ஆண்டவனுடைய திருவருள்னால தான் அது நமக்கு உணர்த்தப்படும்.
ஆகவே தானே காட்டுவாய் அருணாச்சலா. அது மட்டுமல்ல, அங்க வந்து அதை அறியறதுக்கு வேற ஒரு அறிவு தேவையில்லை. அது சுயம் பிரகாசமாக தானே ஒளிரும். ஜோதிஷாம் அப்பி தஜ்ஜோதிஹி தமசப்பரமுச்சதேன்னு உபனிஷத்தில் சொல்லப்படும். அது தானே ஒளிரும், சுயம் பிரகாசமாக தானே ஒளிர்வதால் அதை அறிய இன்னொரு அறிவு தேவையில்லை. அங்க போய் சும்மா அடங்கி இருந்தா போதும், அதுவா எல்லாம் விளங்கும். இட் இஸ் ரிவீல். அதனாலதான் என்ன சொல்றார், தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா. அப்ப என்ன அர்த்தம், என்னுடைய முயற்சியாக நான் இதை அறிய முடியும்னு நான் நம்பல, அப்படி அறியவும் முடியாது. ஆக நீயே தான் மனமு வந்து எனக்கு அருள் செய்து இதை நீ வெளிப்படுத்த வேண்டும், நீயே வெளிவர வேண்டும். ஆகவே தானே காட்டுவாய் அருணாச்சலான்னு சொல்லுவாங்க. ஆக நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம மனசை வச்சுக்கொள்வது என்னென்னா, இந்த ஆன்மீக பாதையில் அகங்காரம் எவ்வளவுக்கு எவ்வளோ குறைச்சலாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அதான் பணிய பணிய பாவம் அகலும்னு சொல்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பணிவாக இருப்போமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாவம் அகலும். நான் 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 சொல்லி இருக்கும் பொழுது அகங்காரம் வளரும், பாவமும் அதிகமாகும். பணியப்பணி அது நான் அல்ல, ஆண்டவன் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நாம பணிய பணிய பாவமாகும். ஆகவே கடைசியான அந்த உணர்வு நிலையை அடையிறது கூட என்னோட தவ முயற்சி நான் அடைஞ்சிருவேன் நினைச்சா அது ஒரு பெரிய அகங்காரம், அதுவே தடையாயிடும். ஆகவே அதற்கு உன்னுடைய அருள் தான் வேணுமே ஒழிய என்னுடைய முயற்சியால கிடையாது. ஆகவே நீ தானே காட்டுவாய் அருணாச்சலான்னு சொல்றார். அப்படி சொன்னவர் அடுத்த செய்யுள் என்ன சொல்ல போறான்னு கேட்டா, இப்போ நம்முடைய முயற்சின்னு சொன்னோம் இல்லையா, அந்த முயற்சி எப்படி பண்றது அப்படிங்கிறத பகவான் ரமண மகரிஷி ஆத்ம விசார மார்க்கமாக கொடுத்துருக்கார். அந்த ஆத்ம விசார மார்க்கத்தோட எசன்ஸாக தான் அடுத்த செய்யுள் நம்ம கொடுக்கப்படும். பகவானோ இல்லை பெரிய மகான்களோ ரிஷிகளோ ரொம்ப சுருக்கமாக சொல்லி பளிச்சுன்னு விளங்க வச்சிருவாங்க. ஆக பகவான் தன்னுடைய ஆன்ம விசார மார்க்கத்தை 2 வரியில ரொம்ப அழகா சொல்றாரு. இதுல பாருங்க என்ன சொல்றாரு, திரும்பி அகந்தனை தினம் அகக்கண்கான் தெரியும் என்றனை என் அருணாச்சல. திரும்பி என்ன கேட்டா, மனமானது எப்பயும் பகிர்முகப்பட்டு உலக விஷயங்கள்லயே போயிட்டு இருக்கு இல்லையா. நான் எனது என்றே அலைந்து கொண்டிருக்கு மனம், விருப்பு வெறுப்பிலேயே அலைந்து கொண்டிருக்கு, வேண்டும் வேண்டாம் அப்படின்னே மனம் அலைந்து கொண்டிருக்கு இல்லையா. இதைத்தான் பகிர்முகப்படுதல் சொல்லுவாங்க. இப்ப திரும்பின்னு சொல்றாரு, யூ டர்ன். யூ டர்ன் என்ன அர்த்தம், அந்த மனதை அப்படி பகிர்முகமா வெளியே போக விடாம எண்ணங்கள் எழும் பொழுது யாருக்கு இந்த எண்ணம் எழுகிறது என்று கேட்கணும். எண்ணங்களோட போயிடாம யாருக்கு இந்த எண்ணம் எழுகிறது அப்படின்னு கேட்டா எனக்குன்னு வரும் பதில். எனக்குன்னு சொல்றோமே அப்படின்னா நான் யார்? பாருங்க, நம்மளுடைய கவனம் வெளி உலகத்தில் போயிட்டே இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்தில் அலையுது. இந்த எண்ணங்கள்லாம் யாருக்கு? எனக்கு. இப்போ நான் யார் அப்படின்னு கவனத்தை உள்ள செலுத்த ஆரம்பிச்சோன்னா இப்போ நமக்கு இந்த கேள்வியே வர்றதில்லை. ஏன்னு கேட்டால் நமக்கு ரொம்ப நிச்சயமாக தெரியும், நான் இதுதான், ஐ எம் சோ அண்ட் சோ அப்படின்னு. நான் ரமண ஸ்வரூபானந்தா, நான் இன்னாருடைய பிள்ளை, இந்த தேசத்தை சேர்ந்தவன், அப்படி இப்படின்னு நம்மளை பற்றி நிறைய நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. இது எல்லாமே உடம்போடு ஐக்கியப்பட்டு கொண்டு நம்ம நினைக்கிற கருத்துக்கள் இதெல்லாம். ஆனால் நம்ம உடம்பு அல்லன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம யாருங்கிற கேள்வி பெரிய கேள்வி, அருமையான கேள்வி. அப்படி கேட்கும்போது என்னாகும், மனசு தன்னாலே திரும்பி அகம்தனை. அகம்தனை அர்த்தம் நான் அப்படிங்கிறது அகம். சமஸ்கிருதத்தில் அகங்கிற வார்த்தைக்கு நான் பொருள். இந்த நான் அகங்கார நான் ஒரு எண்ணம் எழுது நமக்குள்ளே இருந்து. நான் வந்தேன், நான் போனேன், நான் செஞ்சேன், நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ கெட்டிக்காரனாக்கும் சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா, நான் நான் நான். அந்த நான்கிறது எங்கிருந்து எழுகிறது? அந்த நான்கு உணர்வு இருந்துட்டே இருக்கே, அது இதே எங்கிருந்து எழுகிறது? திரும்பி அகம்தனை தினம் அகக்கண்கான். அகக்கண்ணை கொண்டு கான். அகக்கண்ணதோ இன்னரை என்ன அர்த்தம்? கவனத்தை செலுத்தி பார். தினம்னு அர்த்தம் அனவரதம்.
ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் உட்காந்து நான் தியானம் பண்ணுறேன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை இல்லையா? தினம்னு நினைத்தோம், தினந்தோறும் மாத்திரம் கிடையாது. இது தினம்னு சொன்னால் இடையறாமல், இடையறாது, அனவரதம், அப்படிதான் அந்த பொருள் சொல்லணும். முருகநாத சுவாமி சொல்லியிருக்கார். இங்கே தினம்னு சொன்னால் இடையறாது. அப்படி அகக்கண்ணை கொண்டு கண்டால் தெரியும். தெரியும்னு அர்த்தம் அது விளங்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு இருப்பாருங்க. என்ன செய்யணும் நம்ம தியானம்னு சொன்னால், பகிர்முகமாக வெளியிலேயே ஓடுற மனதை ஓட விடாமல், இந்த எண்ணங்கள்லாம் யாருக்குன்னு கேட்டு அகத்திலேயே அந்த மனசு, அகம்னு அர்த்தம் 4 எண்ணத்திலேயே 4 உணர்விலேயே இந்த மனதை வச்சிருந்தோன்னு சொன்னால், சும்மா லேசுவாசா வச்சா பத்தாது, ஊன்றி அதிலேயே வச்சிருக்கிறதா இடையறாது வச்சிருக்கணும். அப்படிங்க அதுக்கு வைராக்கியம் தேவைப்படுது. வைராக்கியம் இல்லாட்டி மனசு சபலப்பட்டு வெளியிலேயே போயிட்டு. வைராக்கியம் அர்த்தம் பற்றின்மை. அப்படி உலகத்தில் பற்றில்லாத தருணத்தில் தன்னால் அது திரும்பி 4 உணர்வு எங்கிருந்து எழும்புகிறதுன்னு பார்த்து அங்கேயே ஒடுங்கிவிடும். ஒடுங்கும் பொழுது தெரியும் என்ன அர்த்தம், அதுவே விளங்கும். நான் என்றொன்று தானாக தோன்றும் முந்தீவர, தானது பூன்றமா முந்தீவரன்னு சொல்றார். தானாக இங்கே தானே காட்டுவான்னு சொன்னாலே அதுவாக விளங்கும். என்றனை என் அருணாச்சலா என்று சொன்னாயே, குரு வடிவாக வந்து எனக்கு அருள் செய்தாயே அருணாச்சலா அப்படின்னு சொல்றதுனால அவர் தன்னுடைய உபதேசமாகிய ஆத்ம விசாரத்தை இதுக்குள்ள கொண்டு வந்தார். ரொம்ப எளிமையாக கொண்டு வந்தார். ரெண்டே லைனுக்குள்ள ஒரே லைன் தான் அது. திரும்பி அகந்தனை தினம் அகக்கண்கான். அகக்கண்ணை கொண்டு கான். புறக்கண்ணா இதுதான் இல்லையா? இதை வச்சு உலக விஷயங்களை பார்க்கலாம். அகக்கண்ணா என்ன? கவனம். நம்முடைய கவனத்தை கொண்டு இந்த 4 உணர்வு எங்கிருந்து எழுகிறது என்று உள்ளே திரும்பி பார்த்தோம்னா, நான் யார் என்று கேட்டு அதிலேயே அமிழ்ந்தோன்னு சொன்னால் தெரியும், அது வெளியாகும். எப்படி வெளியாகும்? பூரண உணர்வாய், ஆதி அந்தமில்லாத அகண்டமாக அத்துவிதமாகிய அந்த உணர்வாய், எந்த கட்டுக்களும் இல்லாத உணர்வாய், பரமானந்த உணர்வாய், பரஸ்வரூப உணர்வாய் அது வெளியாகும். அப்படி சொல்லும் போது ஆ ஊ ஆ ஊ அகமன்னம் அகமன்னம் அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதா அப்படிலாம் சொல்றாங்க. ஆ ஊ ஆன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அது பரவச நிலையை குறிக்கிறதுக்காக அப்படி வார்த்தைகளே அங்கே கிடையாது. அகமன்னம் அகமன்னம், உண்ணப்படும் உணவெல்லாம் நான் தான். அகமன்னாதோ, உண்பவனும் நான் தான். என்ன அர்த்தம்? உலகத்தில் அனுபவிக்கப்படும் பொருளாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அனுபவிப்போனா நான் இருக்கேன். இங்கே என்ன ஆகுதுங்கிற இந்த நிலையில் எல்லாமே நான் தான். அனுபவிக்கப்படும் பொருளும் நான் தான், அனுபவிப்போம் நான் தான், அந்த அனுபவமும் நான் தான். எனக்கு அந்நியமாக ஒன்றுமில்லை. அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதா அஹக்கஸ்லோக் அகிருது அஹக்கஸ்லோக் அகிருது அகமஸ்மி பிரதமஜாருதாஸ்ய. ரொம்ப அழகாக சொல்ல தைத்திரிய உபனிஷத்து. அப்படிப்பட்ட உணர்வாக அது நனி விளங்கும் என்பதை சொல்லியிருக்கார். அதுதான் தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா. திரும்பி அகந்தனை தினம் அகக்கண்கான் தெரியும் என்றனை என் அருணாச்சலா. இதில் என்ன ஒரு சிக்கல்னு கேட்டால், மனசு அகமுகப்படலாம், ஆனால் அதிலேயே கவனம் இருக்காமல் போயிடும். அந்த உள்ளுணர்வுலேயே இல்லாமல் திரும்ப திரும்ப நம்ம வாசனாதிகள்னால அது வெளியே தள்ளப்படும். இதுதான் ஸ்ட்ரகிள். வாசனாதிகள் நடத்தும் ஏதாவது ஒரு நினைப்பு, ஏதாவது ஒரு ஆசை, அதனால் மனசு திரும்ப திரும்ப பகிர்முகப்பட்டுட்டே திரும்ப திரும்ப அதை நம்ம அந்தர்முகமாக கொண்டு வந்தோம்னா திருப்பி பகிர்முகம். இது வந்து தியானம் செஞ்சவங்க தான் இந்த கஷ்டம்லாம் தெரியும். அது தெரியாதவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதுதான் அர்ஜுனன் சொல்கிறான் கிருஷ்ணன்ட்ட, இதை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது போல இருக்கே கிருஷ்ணா, வாயோருவ சுதுஷ்கிருதம் அப்படிங்கிறான். வாயுவை போல இதை அடக்க முடியாது போல இருக்கு இந்த மனதை அப்படின்னு கேட்குறான். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணன்னு சொல்லலாம். ரொம்ப சஞ்சலித்து கொண்டே இருக்கே இந்த மனம். ஆனால் அவர் சொல்ற அபியாசேன கௌந்தேய
வைராகியம் வச்சிருக்காரு. இல்லைப்பா அது செய்ய முடியும், அதை வசப்படுத்த முடியுங்கிறார். அபியாசத்தினாலும் வைராகியத்தினாலும் வசப்படுத்த முடியுங்கிறார். இங்கே அதான் சொல்கிறார், அபியாசத்தான் அடுத்து சொல்கிறார். எப்படி அதை உள்ளத்திலேயே வச்சுக்கணும். தினமாக கண்கான் தெரியும் இந்தனையன் அருணாச்சலம். தீரமில்லகத்தில் தேடி உந்தனையான் திரும்ப உற்றேன் அருள் அருணாச்சலா. துப்பறிவில்லா இப்பிறப்பெண் பயன் ஒப்பிடவாயேன் அருணாச்சலா. தீரமில்லகத்தில் தேடி உந்தனையான் திரும்ப உற்றேன் அருள் அருணாச்சலா. துப்பறிவில்லா இப்பிறப்பெண் பயன் ஒப்பிடவாயேன் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. தீரமில் அகத்தில் தேடி உந்தனையான் திரும்ப உற்றேன் அருள் அருணாச்சலா. இதுலேயும் 2 வகையான பொருள் கொள்ளலாம். முதல் பொருள் என்னன்னு கேட்டால், தீரம்னு சொன்னால் கங்கா நதி தீரம்னு சொல்கிறோம், கரைன்னு சொல்கிறோம். கங்கா நதி கரையை தான் கங்கா நதி தீரம்னு சொல்லுவாங்க. அப்படி தீரம்னு பார்த்தா கரைன்னு அர்த்தம். தீரம் இல் தீரம் இல் அகத்தில் கரையே இல்லாத, ஒரு எந்த வரையறையுமே இல்லாத அந்த அகத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? வரையறையே இல்லாத அந்த அகம்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், அது அந்த அகமகம்னு சொல்ற தானே தானேன்னு சொல்ற தத்துவம். அகங்காரம்னு சொல்ற அந்த நான்கிறதுக்கு ஒரு ஏதோ ஒரு வரையறை இருக்கு. அது ஒரு அற்ப உணர்வாக தான் தோன்றுது, உதிக்குது, ஒடுங்குது. ஆனா இந்த உணர்வு இருக்கே, தீரமில் அகம், எந்த வரையறையும் இல்லாத ஒரு அகமகமாக ஒளிர்கின்ற அந்த உணர்வு, அப்படிப்பட்ட அந்த இதயஸ்தானத்திலே, அதை இதயம்னு சொல்லுவாங்க. தீரமில் அகத்தில் தேடி, அதிலே தேடி உந்தனையான் திரும்ப உற்றேன் அருணாச்சலம். அப்படி தேடினதுனால, அதான் அந்த இடத்துல போய் உன்னை தேடினதுனால திரும்ப உற்றேன், அதை நான் மீண்டும் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார். ஆனால் இங்கே அறிந்து கொண்டேன்னு சொல்றது கூட பிழைதான், இருந்தாலும் சொல்றார் அவர். ஏன் பிழைன்னு சொன்னா, வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இதை இழக்கவே இல்லை மீண்டும் பெறத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. இழந்தாதான் மீண்டும் பெறத்துக்கு இல்லையா? அதுக்கு உதாரணம் சொல்றாங்க. ஒரு அம்மா தன் நெக்லஸை தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்தாங்க. நெக்லஸை காணுமே காணுமேன்னு அங்கே இங்கே எல்லா இடமும் தேடுறாங்க. எதேச்சிய கண்ணாடியில் பார்க்கும்போது தன்னோட கழுத்துலேயே இருக்கு. தன்னுடைய நெக்லஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா? ஸோ கழுத்துலேயே இருக்கு. இவ்வளோ நேரம் எங்கேயோ தொலைஞ்சிடுச்சே சொல்லி தேடிட்டு இருந்தாங்க. கண்டுபிடிச்சு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. கிடைச்சிடுச்சா? அது தொலையவே இல்லை. முதல்ல கிடைக்கிறது தொலைஞ்சிடுது அப்படின்னு ஒரு உணர்வு உண்டானதுனால கிடைச்சிடுச்சுன்னு ஒரு சந்தோஷம். அதுபோல இது அவன் தொலையவே இல்லை, திரும்பி கிடைக்கிறது. ஆனால் நாம அஜ்ஞானத்தினால அவனை அறியாமல் இருந்தோம், இப்போ அறிஞ்சிட்டோம். ஆகவே இதை திரும்பி கிடைஞ்சிச்சு கூட சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விவகார திசையில் அப்படி சொல்லலாம். ஆக தீரம் இல்லாத அந்த அகத்தில், கரையே இல்லாத அகண்டமான அத்துவிதமான அந்த அகத்திலே நான் தேடி உந்தனை திரும்ப உற்றேன், மீண்டும் பெற்றுக்கொண்டேன், மீண்டும் அறிந்து கொண்டேன், அதிலேயே திளைத்து ஆனந்தமாக சுகிக்கின்றேன் ஓ அருணாச்சலா அப்படின்னு ஒரு பொருள் சொல்லலாம். இன்னொரு பொருள் என்ன கேட்டா, தீரமில் அகத்தோடு. தீரம்னா தைரியம்னு அர்த்தம். தைரியம்னா இங்க என்ன அர்த்தம்? அதாவது இந்த ஆன்மஸ்வரூபத்தை உணரணும்னாலும்
அதுக்கு ஒரு ஆன்ம பலம் வேணும், ஒரு முயற்சி வேணும், ஒரு தைரியம் வேணும். அதெல்லாம் இல்லாத தீனனாக இருக்கின்றேன் நான். அப்படி இருக்கிற நான் அகத்தில் தேடி உந்தனையான் திரும்ப விட்டேன்னு அர்த்தம். அப்படி தீரம் இல்லாத, தைரியம் இல்லாத, உள்ள வலிவு இல்லாத அந்த உள்ளத்தோடு உன்னை தேடி திரும்ப அர்த்தம். உன்னை அறிய முடியாமல் நான் மயங்குகின்றேன், தளர்வடைகின்றேன், திரும்ப விட்டேன் அருணாச்சலா. திரும்ப விட்டேன் வாபஸ் ஆகையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, திரும்ப விட்டுறேன், ஐ ரிட்டர்ன் பேக். ஆக என்னுடைய உள்ளத்துல அந்த அந்த அளவுக்கு தீரம் இல்லை. தீரம் இருந்தோம் கண்டினியூவஸா அந்த அந்த அட்டென்ஷனை உள்ளே வச்சிருந்து அப்படியே உன்னோட ஒன்றாகி கரைந்து போய் உண்மையிலேயே அந்த அளவுக்கு எனக்கு தீரமோ பொறுமையோ இல்லை உள்ள வலிவோ இல்லாததுனால திரும்ப விட்டேன்னு அர்த்தம். உன்னை அறிய முடியாமல் பாதியிலேயே திரும்ப விட்டேன். அப்படிப்பட்ட எனக்கு நீதான் அருள் செய்து என்னுடைய மனமானது அங்கேயே ஒடுங்கி உன்னை அறியும்படி எனக்கு அருள் பாலிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பொருள் சொல்லலாம். ஸோ இந்த தீரம்ங்கிற வார்த்தையை ரெண்டு வகையில் கையாளுற. ஒன்று தீரம்னா கரை. ஸோ கரையில்லாத இதயத்திலே உன்னை தேடி உன்னை மீண்டும் அறிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன்னு சொல்லலாம். இல்லை தைரியம் இல்லாத, உள் வலிவு இல்லாத அந்த இதயத்தோடு உன்னை தேடி உன்னை அறிய முடியாமல் திரும்ப விட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விளக்கம்னு சொல்றார் முருகநாத சுவாமி. தீரம் இல்லாத அந்த அகத்தோடு தான் தேட ஆரம்பிச்சேன். எனக்கு அந்த உள் வலிவு இல்லை, அந்த ஒரு என்ன சொல்றது உரன் அது இல்லாம தான் தேட ஆரம்பிச்சேன். ஆனா உங்க அனுகிரகம் இருந்ததுனால திரும்ப விட்டேன், நான் உன்னை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஓ அருணாச்சலா, என்னுடைய முயற்சியால இல்லை, உன்னுடைய அனுகிரகத்தால். ஏன்னு கேட்டா என்னுடைய முயற்சியாலன்னா என்னை பத்தி எனக்கு தெரியும், தீரம் இல்லை எனக்கு, அந்த அளவுக்கு தீரம் இல்லை. பெரிய பெரிய மகான்கள்லாம் எவ்வளவோ தவம் செஞ்சிருக்காங்க. நமக்கு உட்காந்தோ தவம் செஞ்சோன்னா ஒரு சின்ன கொசுக்கடி கூட தாங்க முடியல. அரை மணி நேரம் உட்காந்தா கால் மறுத்து போகுது, குறுக்கு வலிக்குது, எல்லாம் செய்யுது. அப்படி இருக்கு நம்மளோட நிலைமை. அது அப்படி இருந்தாலும் உன்னுடைய கருணையினால நீ என்ன செஞ்சுட்ட, எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து திரும்ப விட்டுறேன், நான் உன்னை மீண்டும் அடைய பெற்றேன் ஓ அருணாச்சலா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பெரிய மகான்கள் ஒவ்வொரு விதத்தை எப்படி பார்க்குறாங்க பாருங்க. ஒரே செய்யுளை இப்படி பார்க்கலாம், அப்படியும் பார்க்கலாம். ஆக தீரமில் அகத்தில் தேடி உந்தனையான் திரும்ப விட்டேன் அருணாச்சலா, துப்பறிவில்லா இப்பிற பெண் பயன் ஒப்பிட வாயேன் அருணாச்சலா. இங்க துப்பறிவு அப்படின்னு ஒன்று சொல்றாரு. அது என்ன அறிவு? துப்புன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, துப்பு துளக்கறான்னு சொல்லுவோம் இல்லையா. துப்புன்னு அர்த்தம் ஏதோ ஒன்று ரகசியம் இருக்கு, அந்த ரகசியத்தை அறியறதுக்கு ஏதோ ஒரு வழி உபாயம் நமக்கு கிடைக்குது, அதான் துப்புன்னு சொல்லுவோம். துப்பறிவு. இத பகவான் இத முருகநாத சுவாமிகள் எப்படி ஒப்பிடுறான்னு கேட்டா, இந்த நாய் இருக்கு பார்த்தீங்களா, நாய். அந்த நாய்க்கு எஜமான ஓரளவு பார்த்துருக்கும், அவனோட ஸ்பர்சம் தெரியும், விளையாடி இருக்கும். ஆனால் தன்னோட மோப்ப சக்தியால் தான் எப்பயுமே எஜமான அறியுமா. நாயை போல மோப்ப சக்தி யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு நாய் ரொம்ப உங்களை படுத்து எடுத்துச்சு, அதை எப்படியாவது நம்ம தொலைச்சி கட்டிடணும்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு போய் எங்கே விட்டாலும் அது சரியாக உங்கள் வீடு தேடி வந்துடும். 25-30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தள்ளி போய் விட்டு வந்தாலும் எப்படின்னா அதோட மோப்ப சக்தி அப்படியா, அது போன வழியை திரும்பி வந்துடுமா. அதே போல துப்பறிவுக்கு என்ன பொருள் சொல்றாங்கன்னா, நாமளும் இந்த 4 உணர்வு எங்கிருந்து உதயமாகுது, எங்கிருந்து வந்தது வந்தது வந்ததுன்னு மோப்பம் பிடிக்கிற மாதிரி அப்படியே உள்ள ஆழ்ந்து 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 இதே ஸ்தானத்துக்கு ஒடுங்கணுமா. இந்த 4 உணர்வு வந்திருக்கு வெளியில. இப்போ நம்ம ரொம்ப இந்த சம்சாரத்தில் ரொம்ப துக்கப்படுறோம். இப்போ என்ன செய்யணும், நாய் எப்படி மோப்பம் பிடிச்சு தன்னோட எஜமான அறியுதோ, அதுபோல எப்படி எங்கிருந்து அந்த வழியை அப்படியே அறிஞ்சு போகுதோ, அதுபோல இந்த 4 உணர்வு எங்கிருந்து வந்ததுங்கிறத யார் நான் யார்னு அப்படியே உள்ள ஆழ்ந்து 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 இதே ஸ்தானத்தை ஒடுங்கிறது தான் இங்கே துப்பறிவுன்னு சொல்றது. மோப்ப சக்தியை போல
கிட்டத்தட்ட ஆக்சுவல் மோப்ப சக்தி கிடையாது, அவ்வளோ ஒப்பிடுறார். ஸோ அப்படிப்பட்ட துப்பறிவு இல்லாத இப்பிறப்பு என் பயன், எங்கிருந்து நான் வந்தேன் அப்படின்னு நான் திரும்பி அறிய முடியாம, அந்த அறிவு இல்லாம நான் இப்போ வந்து சங்கடப்படுறேன் இல்லையா, அப்படி சங்கடப்படுற இந்த பிறப்பினால என்ன பயன்? ஆக்சுவலாக பகவான் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னொரு உடல் நமக்கு கொடுத்துருக்காரு. சரி, இப்பயாவது நீ ஒழுங்கா போய் நல்ல காரியங்கள்லாம் செஞ்சு பாவத்தை சேர்க்காம கொஞ்சம் புண்ணியங்களில் சேர்த்துக்கொண்டு அதையே வந்து ஈஸ்வர அர்ப்பணமாக செஞ்சு சித்த சுத்தியெல்லாம் அடைஞ்சு நல்ல குருவினை நாடி உபதேசங்கள்லாம் பெற்று சாதனைகள்லாம் பழகி நீ என்னிடம் வருவாயாக நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அனுப்புகிறாங்க. பாகவத்தில் வருது, அந்த சின்ன அந்த சிசு வயத்துக்குள்ளே இருக்கும்போது அதுக்கு பழைய ஞாபகம்லாம் வருமா, அது தான் பட்ட கஷ்டமெல்லாம் அதுக்கு முன்னாடி வருமா, அதெல்லாம் பார்த்து அந்த அந்த சிசு சொல்லுமா, கடவுளே நான் இனிமேல் இந்த உலகத்தில் போனால் இந்த பாவங்கள்லாம் செய்யவே மாட்டேன், நான் உன்னையே நாடி உன்னையே அடைய முயற்சிக்க போகிறேன் அப்படின்னு திடமாக ஒரு சங்கல்பம் செய்வோம். இனிமேல் நான் இந்த மாதிரி காரியங்கள் ஈடுபட மாட்டேன். அப்படி பாகவத்தில் வருது. ஆனால் என்ன சொன்னால், அந்த அம்மாவுடைய அந்த கர்ப்ப கிரகத்திலேருந்து அது வெளியில் வந்த உடனே லோக மாயையானது அதை அப்படியே ஆட்கொண்டு விடுகிறதா. அதனுடைய எல்லா நினைவுகளும் போய் இந்த லோக மாயை வந்து அதை கவர்ந்த உடனே எல்லாம் மறந்து போய் திருப்பி பழைய குருடி கதவை தரடிங்கிற மாதிரி திருப்பி என்ன, அந்த குழந்தை சாதாரண ஒரு உயிர் போல இங்கே பிறந்து அஜ்ஞானத்தினால் உழன்று பொன் பொருள் சேர்க்கறது, போகத்தில் ஈடுபடுறது, பேர் புகழ் இப்படி அழகி திரியறது, இப்படி தன்னோட வாழ்நாள பாவ மூட்டையை கழிக்கிறதுக்கு பதில் இன்னும் பாவ மூட்டையை சேர்த்து கொண்டு திரும்ப போகிறது. ஆக மகான்களை பொறுத்த மட்டும் இந்த உலகத்தில் வந்துட்டு நாம் பாவ மூட்டையை களையாமல் அந்த மோட்சத்தை அடைய பாதைக்கு போகாட்டி இந்த பிறப்பினால பயனே கிடையாது. ஏன்னு கேட்டால் கூட்டி கழிச்சு பார்த்தா வேற என்ன செய்கிறோம்? we earn, we spend, that's it. கொஞ்சம் கூட குறைச்சு அப்புறம் என்னது, மூப்பு வயசாயிடுது, பிணி நிறைய வியாதி வந்துடுது. இப்போல்லாம் வயசாகவே வேண்டாம் வியாதி வர்றதுக்கு. முந்தையெல்லாம் 65 வயசில் வந்ததில் இப்போ 45 வயசுலேயே வர ஆரம்பிச்சு. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனை பார்த்தா 25 வயசுலேயே உட்கார முடியலைங்கிறாங்க, குறுக்கு வலிக்குதுங்கிறாங்க. ஸோ ஆக அப்படி அப்புறம் மரணம், சாக்காடு. என்ன பிரயோஜனம்? இந்த வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தோம்னா உண்மையிலேயே பெரிய பிரயோஜனம் இல்லை. ஆக இப்பிறப்புக்கு என்ன பயன்? இப்பிறப்பு என் பயன்? அந்த துப்பறிவு, துப்பறிவு அர்த்தம் அந்த உள்ள அகங்கிறது என்ன அப்படின்னு நாடி உள்ள அமிழ்ந்து அதை அறியற அந்த துப்பறிவு இல்லைன்னு சொன்னா இந்த பிறப்பு என்ன பயன்? ஒப்பிட வாயேன் அருணாச்சலா, வேற எதோடையும் இதை ஒப்பிட முடியாது. ஒப்பிடுறதுக்கு தான் என்ன வாய் இருக்கு? ஈவன் நாயத்தான் ரொம்ப இழிபிதன்னு சொல்றோம், அதை விட ரொம்ப மோசம் இந்த பிறவி. ஏன்னு கேட்டா நாயாவது நன்றி உள்ளதா இருக்கு, விசுவாசம் உள்ளதா இருக்கு, அதை விட இன்னும் மோசமான நம்முடைய பிறவி ஆயிடுது. பகவான் நமக்கு எவ்வளவோ கொடுக்கிறார், நாம் அதெல்லாம் கருத்துல கொள்ளாம ஏதோ ஒரு சில குறைகளை பிரதானப்படுத்தி, பகவானே உனக்கு கண் இல்லையா காது இல்லையா, நான் இவ்வளோ வேண்டி விரும்பி கேட்குறேன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறியே, என்னை இப்படி பண்ணிட்டே நம்ம புலம்புறோம். நமக்கு ஒரு நன்றியும் இல்லை பாருங்க, நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கார் பகவான், யோசிச்சு பாருங்க. ப்ரீதிங் ட்ரபிள் வரும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம ப்ரீத் பண்ணிட்டே இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு கொடைன்னு. நம்ம வி டேக் ஃபார் கிராண்டட். மூச்சு விடுறதுன்னு பெரிய காரியமா? மூச்சு விட முடியாமல் திணறும் போது தான் மூச்சு விடுறதே பெரிய கொடை, பகவான் கொடுத்துருக்கிற கொடைன்னு நமக்கு தெரியும். ஐ டெல் யூ, நமக்கு நிறைய விஷயம் புரியறதில்லை. எவ்வளவோ விதத்தில் நமக்கு அனுகிரகம் பண்ணி வச்சிருக்காரு. சில பேர் சொல்கிறாங்க வயிற்றுல எதுவுமே செரிமானமே அடைய மாட்டேங்குது, டைஜஸ்டிவ் பவரே போயிடுச்சு, நம்ம சாப்பிட்டா செரிமானம் அடையுது, அடைஞ்ச பிறகு வெளியில் வருது, சில பேருக்கு வெளியே வர மாட்டேங்குது, ட்ரைனேஜ் பிளாக் ஆகி பயங்கரம். இப்படி ஒவ்வொரு விஷயமுமே பெரிய விஷயம். ஆக்சுவலாக வாழ்க்கையில் பார்த்தோன்னா ஒவ்வொரு விஷயமே பெரிய. ஸோ இது பகவான் கொடுத்துருக்காரு, நம்ம அப்ரிஷியேட் பண்ணாமல் ஏதோ 1-2 விஷயம் நடக்கலைங்கிறதுக்காக பகவான் நம்ம எவ்வளோ நம்ம கோச்சுக்கிறோம். இப்போ நமக்கு நன்றி உணர்வே இல்லை. நாயை விட ரொம்ப கேவலமானதான் நம்மளுடைய பிறப்பு. ஒப்பிட வாயின் எதோடையுமே ஒப்பிட முடியாது.
அப்படிப்பட்ட இழிபிறப்பு. ஒப்பிட வாயேன், என்னதான் வாய் இருக்கு ஒப்பிடுறதுக்கு, அப்படி ஒரு பொருள் சொல்லலாம். இன்னொரு பொருள் என்ன சொல்றாருன்னா, முருகன் வாங்கி இப்படி இல்லாம சொல்றாரு. ஒப்பிடன்னு சொன்னா ஒப்பு கொடுக்கன்னு சொல்றாரு. ஆக எல்லாவற்றையும் உன்னிடம் ஒப்பு கொடுக்க என்னால முடியல. துப்பறிவு இல்லா இப்பிறப்பு என் பயன், நான் துப்பறிவு இல்லாதனால என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. ஆகவே உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கே சமர்ப்பணம் என்பதாக எல்லாவற்றையும் அவனிடமே ஒப்பு கொடுத்து அவனையே சரணடைவதற்கு எனக்கு அனுகிரகம் செய்யக்கூடாதா அப்படின்னு வேண்ட மாதிரி சொல்லலாம். இந்த ஒப்பிடங்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கங்கிற மாதிரி பொருள் சொல்லலாம் சொல்றார். அப்போ இன்னொரு விஷயம், இன்னொரு பொருள் சொல்றார். இதன் சாதாரண ஒரு பாமரனால் இந்த பொருளை புரிஞ்சிக்கவே முடியாது. தமிழ் புலவர்களால் இந்த பொருளை சொல்ல முடியும். ஒப்பிட ஆயேன் அப்படி பிரிக்கிறார். ஒப்பிட ஆயேன் அப்படின்னு சொல்றாரு ஒரு இடத்துல. அது என்னன்னு கேட்டா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சொல்றது. ஒப்பிடல்னு சொன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, பள்ளத்தை தூர்த்து நிரப்பி தரையை சமன் செய்தல் ஒப்பிடல் அப்படின்னு சொல்றாரு. ஆய்தல்னா செய்ய கடவுதான கர்மத்தை எண்ணி துணிந்து காலம் தாழ்த்தாது இயற்றுதல், அதை செய்தல். ஆக என்னுடைய குறைகளை எல்லாம் நிறை செய்து ஆய்தல் சொன்னோம், அதற்கு நேரம் தாழ்த்தாமல் எனக்கு அனுகிரகிக்க வேண்டுமாய் நான் உனக்கு விண்ணப்பித்துக் கொள்கிறேன். ஆக ஒப்பிட ஆயேன் அப்படின்னு பொருள் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆக நான் இப்படிதான் இருக்கேன், என்கிட்ட இந்த குறைகள்லாம் இருக்கு, அதை நீ தான் இட்டு நிரப்பணும். அது எப்போ நிரப்பணும்? காலம் தாழ் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. இப்பயே நான் ஹேல் அண்ட் ஹார்ட்டியா நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே எனக்கு அனுகிரகம் செஞ்சாதான் மேலும் மேலும் முன்னையே நாடி உன்னிலேயே அமிழ்ந்து நான் அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய முடியும். நேரம் தாழ்த்தி என்னமோ கடைசி இந்த காலத்தில் எனக்கு கொடுத்தேன்னா அது என்ன பிரயோஜனம்? அது இப்பயே எனக்கு அருள் செய்யணுங்கிற மாதிரி இதை எடுத்துக்கலான்னு சொல்றார். ஒப்பிட ஆயேன் அப்படின்னு சொல்லலான்னு சொல்றார். ஆக தீரமில் அகத்தில் தேடி உந்தனையான் திரும்ப உற்றேன் அருணாச்சலா. துப்பறிவு இல்லா இப்பிறப்பு என் பயன். துப்பறிவுன்னு அந்த சீக்ரெட், அந்த நாலேஜ், அந்த நாக் எப்படி அகத்தில் ஆழ்ந்து அவனை தேடுறது, அவனோட ஒன்றது அப்படிங்கிற அந்த ஆத்ம விசார அறிவு, அது இல்லாத அறிவுனால இந்த உலகத்தில் என்ன பயன்? ஒப்பிட வாயேன், அது இந்த பிறப்பை எதோடு தான் ஒப்பிடுறது? அப்படியும் ஒப்பிடாய, நான் ஒப்பிடுறதுக்கு ஆயத்தமாக என்னை அனுகிரகம் செய்ய மாட்டாயா அப்படின்னு சொல்ற. தோய் மனமொழிய தோயும் உண்மையகம் தோயவே அருளென் அருணாச்சலா. தெய்வம் என்றுன்னை சாரவே என்னை சேர ஒழித்தாய் அருணாச்சலா. தூய் மனமொழிய தோயும் உண்மையகம் தோயவே அருளென் அருணாச்சலா. தெய்வம் என்றுன்னை சாரவே என்னை சேர ஒழித்தாய் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. தூய் மனமொழியர் தோயும் உன் மெய்யகம் தோயவே அருள் என் அருணாச்சலா. யாரால இந்த பகவானோட ஒன்றாகி அவங்களோட கலந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, தூய் மனமொழியர் அவர்களால் தான் கலந்திருக்க முடியும். தூய்மையான மனதை உடையவர் மொழியர், தூய்மையான விஷயங்களையே பேசக்கூடியவர்.
இப்படிப்பட்டவர்களால் தான் பகவானோடு ஒன்றி அவனோட கலந்து இருக்க முடியும். தோயும்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், ஆக்சுவலாக தோயுங்கிற வார்த்தைக்கு அதுலேயே தோஞ்சு இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அவனுடையே தோஞ்சுன்னு அர்த்தம், அவனுடையே ஒன்றாகி இருக்கிறது. தூய்மன மொழியர் தோயும் உன் மெய்யகம். யாரால் அந்த மெய்யகம்னு அர்த்தம், அந்த மெய்யான அந்த விஷயத்தில் யாரால் தோஞ்சு இருக்க முடியும்? தூய்மன மொழியர். தூய்மன மொழியர் என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு வகையில் பார்த்தா கள்ளம் கபடு அற்ற மனமுடையவர், சூதுவாத அறியாத, அதாவது ஒரு பாலகனை போன்ற சித்தமுடையவர், அவங்க தூய்மன மொழியர்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஆதிசங்கரர் கொடுக்குற டெஃபினிஷன் கேட்டால், நம்மளோட உள்ளத்தில் எந்த வகையான சிந்தனை எழுகிறதோ அதையே தான் நம்ம சொல்ல வேண்டும், அதே தான் பேச வேண்டும். எதை பேசுகிறோமோ அதை விட செயலாற்ற வேண்டும். நீங்க நிறைய பேர் பாருங்க, உலகத்தில் உள்ளத்தில் ஏதோ சிந்தனை வரும், ஆனால் வெளியில அப்படியே தேனொழுக பேசுவாங்க, அதுக்கு எதிர்மாறா. அப்படின்னா கபடதாரி இல்லையா, கபடதான வேடதாரி தான் அர்த்தம். அப்படி பேசிட்டு நம்ம திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து முதுகுல குத்திடுவாங்க. அப்படின்னு அர்த்தம், they just destroys. நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா, அப்படின்னு அர்த்தம் பொல்லாதவர்கள் சொல்றாங்க. தூய்மன முடியற நேரத்தில் கேட்டால் யாருக்குமே தீங்கு நினைக்காதவர்கள், எப்பொழுதும் புலன்பத்தையே நாடாமல் பகவானுடைய சிந்தனையிலேயே இருப்பவர்கள், எதை சிந்திக்கிறார்களோ அதையே சொல்லி, எதை சொல்கிறார்களோ அதையே செயலாற்றக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட தூய்மையான மனமும் மொழியும் உடையவர்கள் தான் தோயும் உன் அந்த மெய்யகத்திலே தோயவே அருளின் அருணாச்சலா. அதில் நானும் தோய அருள், அதுக்கு நீ அருள் செய்யணும் அருணாச்சலா. அப்ப என்ன ஆகணும், நமக்கும் அதை மாதிரி தூய மொழி மனமொழியெல்லாம் இருந்தால் தான் தோய முடியும். அதான் அதனுடைய அர்த்தம். தட்சிணாமூர்த்தி சோத்திரத்தில் ஆதிசங்கரர் மௌனம் வியாக்கியா பிரகடித பர பிரம்ம தத்துவம் யுவானம் அப்படின்னு எழுதுறார். மௌனம் வியாக்கியா பிரம்ம தத்துவம், மௌனம் வியாக்கியா பிரகடித பர பிரம்ம தத்துவம் யுவானம்னு எழுதுறார். இதை பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகள் தமிழாக்கும் பொழுது என்ன செய்யறான்னு கேட்டால், மௌனமா முறையார் காட்டும் மா பிரம்மவத்து வாலன், வால்னா பாலன் எழுதுறார். அங்கே யுவான்னு சொல்லியிருக்காரு தட்சிணாமூர்த்தியை, இவர் பாலன்னு அதை டிரான்ஸ்லேட் பண்ணார். உடனே சில பக்தர்கள் அடியார்கள் போய் காமிச்சாங்க, பகவானே ஆதிசங்கரர் யுவன்னு சொல்லியிருக்காரு, யுவன்னா இளைஞன் அர்த்தம், நீங்கள் பாலன் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்களேன்னு கேட்டார். அதுக்கு பகவான் சொன்னார், ஆதிசங்கர் யுவன் எழுதினாலுமே யார் பாலகனை போல தூய்மையான மனதோடு இருக்கிறார்களோ அவர்களால் தான் பகவானை உணர முடியும். இதே தான் இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு, you should become like a child to enter into that kingdom of heaven. சிறுபிள்ளைத்தனமாக வேலை செய்யறதுன்னு கிடையாது, இல்லை அப்படியே நம்மளை செயல்படுறதுன்னு கிடையாது. அந்த சின்ன குழந்தைக்கு கள்ளம் கபடம் கிடையாது, மனசுல வஞ்சகம் கிடையாது, சூதுவாது கிடையாது, பொறாமை கிடையாது. அப்படி இட் ரிமைன்ஸ் ஆல்வேஸ் இன் த பிரசன்ட். அவ்வளவு அருமையான ஒரு குழந்தை, அதுபோல மனமுடையவர் ரொம்ப ரேர் உலகத்தில். ஸோ அப்படிப்பட்டவர்களால் தான் இது. என்ன விஷயம்னு கேட்டால், உலக வாழ்க்கையில் 23 மணி நேரம் எப்படி வேணால் நான் வாழ்வேன், ஆனால் 1/2 மணி நேரம் நான் தியானம் பண்ண போகிறேன், இல்லை இறைவனை வழிபட போகிறேன் அப்படி யாராவது செஞ்சாங்கன்னா தன்னையே ஏமாற்றி கொள்றாங்கன்னு அர்த்தம். அப்படி பகவானை வழிபட்டால் அது பிரயோஜனம் இல்லை. என்ன சொல்கிறாங்க பெரியவங்கன்னா, 23 மணி நேரம் எப்படி வாழ்றேங்கிறது ரொம்ப முக்கியங்கிறாங்க. அடுத்தவனை ஏற்று பிழைக்காமல் இருக்கியா, அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கியா, தர்மத்தோடு இருக்கியா, முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறியா, இதெல்லாம் கண்டுதான் பகவானுக்கு அனுகிரகம் செய்வான். ஆக வாழ்க்கையை வாழும்போது எப்படி வேணா வாழ்ந்துட்டு பகவானோட சன்னிதானத்தில் போய் பகவானே 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 எவ்வளோ மனமுறி வேண்டினாலும்
பகவான் அவனுக்கு தெரியுது, அவன் தான் அந்தர்யாமியாக இருக்கான் இல்லையா, எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கான். நம்ம என்ன சேட்டை செய்கிறோன்னு எல்லாம் அவனுக்கு தெரியும், நம்மளுடைய சிந்தனை தெரியும், நம்மளுடைய செயல் எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆக அவனை ஏமாற்ற முடியாது. ஆக வாழ்க்கை கூட எப்படி வாழ்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போதான் அந்த அரை மணி நேரம் நம்ம தியானத்தில் உட்கார்ந்தாலோ இல்லை இறைவனை வழிபட்டாலோ மனம் ஒழுங்கு. அப்படி இல்லாமல் எப்படி வேணா வாழ்ந்துட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு அவனை அடைஞ்சிடலான்னு முடியாது. அதனால தான் என் குருதேவர் சுவாமி சின்மையான சொல்லுவார், திஸ் இஸ் நாட் அ பார்ட் டைம் ஜாப் அப்படின்பார். திஸ் இஸ் நாட் சண்டே ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லுவார். சண்டே ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாதும்பார். இட்ஸ் 24/7 ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆக ஒவ்வொரு க்ஷணமும் இந்த மனசு தூய்மையாக வச்சுக்க முயற்சி. அதில் எந்த அதாவது அழுக்கு மலம் இதெல்லாம் சேர்ந்துடாமல் பார்த்துக்கணும். ராமகிருஷ்ணன் தான் சொல்கிறார், பாத்திரம் அழுக்கா போச்சு என்ன செய்கிறோம், உடனே தேய்ச்சி கழுவி வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த மனம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் அழுக்கு ஏறிக்கொண்டே இருக்கும். ஆகவே இறைவனோட நாமாக்களை சொல்கிறதுனாலையோ தியானம் பண்ணுறதுனாலையோ திரும்ப திரும்ப அந்த மனதை விளக்கி அதை நல்லா புதுமையாக வச்சுக்கணுங்கிற. இதை வச்சுருந்தாதான் அந்த அகத்தில் தான் இறைவனை நாட முடியும். சரி, நம்ம ரொம்ப அதர்மமாக என்ன வேணால் கண்ணா பின்னான்னு வாழ்ந்துட்டு உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், தியானத்துலையோ இல்லை இறைவனை வழிபடவோ, உள்ளே இருந்து நம்ம மனசே சொல்லும், பாரு இவன் எவ்வளோ நடிக்கிறான் பாரு, செய்யறதெல்லாம் அநியாயம், இங்கே வந்து நல்லவங்க போல அப்படியே கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. வேற யாரும் சொல்ல வேண்டாம், நமக்குள்ளே இருந்தே ஒரு வாய்ஸ் நடத்தும், ஒரு உணர்வு அப்படி சொல்லும். ஸோ ஆக நம்ம யாரை வேணால் நம்மளை ஏமாற்ற முடியாது, மனசாட்சியை ஏமாற்ற முடியாது சொல்கிற மாதிரி. ஆகவே அனவரதம் நம்ம தூய்மையாக வாழ்ந்து பகவானை நல்லா இருக்க பற்றி கொண்டாதான் அவனை நாம் அரை மணி நேரம் பிரார்த்தனை பண்ணும்போதோ இல்லை தியானம் பண்ணும்போதோ மனசு அமைதி அடையும். திஸ் இஸ் நாட் த அதர் வே ரவுண்ட். ஆக தூய் மன மொழியர் தோயும் உன் மெய்யகம் தோயவே அருள். அப்படி நானும் தோயவே, அதிலே ஒன்றி தோயவே அருள் செய்ய அருணாச்சலா அப்படின்னு சொன்னவர் அடுத்த செயல் பாருங்க, எவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கு. தெய்வம் என்று உன்னை சாரவே என்னை சேர ஒழித்தாய் அருணாச்சலா. நான் என்ன செஞ்சேன், நீ தான் தெய்வம் நினைச்சு உன்னை அணுகி உன்னை சரணடைறதுக்காக நான் வந்தா, நீ என்ன செஞ்ச, சேர ஒழித்தாய், என்னை ஒழித்து கட்டி விட்டாய். இப்போ நம்ம தெய்வம்னு சொல்லி போய் வணங்கணும்னா, போய் சரணடைஞ்சோம்னா தெய்வம் என்ன செய்யணும், நம்ம எடுத்து அணைத்து கொண்டு நமக்கு சரியான வழி காண்பிக்க வேண்டும், நம்மை கடை தேற்ற வேண்டும் இல்லையா. ஆனா அருணாச்சலா நீ ரொம்ப பொல்லாதவன், இதுதான் சொல்ற. தெய்வம் என்று என்னை காப்பாய், எனக்கு அருள் செய்வாய், என்னை கடை தேற்றுவாய் என்று உன்னை சார, உன்னை சரண் புக நீ என்ன செஞ்ச, சேர ஒழித்தாய், ஒழித்து கட்டிவிட்டாய் என்னை. இது உனக்கு அழகா, உன்னுடைய அருளுக்கு அழகா. ஒழித்தாய் என்னத்தோன்னு கேட்டா அகங்காரத்தை ஒழிக்கிறது தான் இங்க அழகா சொல்ற. சேர ஒழித்தாய், ஒழித்தாய்னா இந்த ஜீவ உணர்வை, நான்கிற தன்முனைப்பை அறவே ஒழித்து என்னை அந்த ஆனந்த ஸ்வரூபத்திலே லைக்கச் செய்தாய், என்னே உன்னுடைய திருவருள். இதுதான் அதுக்கு பொருள். எதிர்மறையா சொல்றது இங்க. சேர ஒழித்தாய்னா என்னை ஒழித்து கட்டிவிட்டான்னு அர்த்தம் கிடையாது. ஒழித்தாய்ன்னு சொன்னா இந்த அகங்கார சேஷ்டையை ஒழித்து என்னை ஆட்கொண்டு ஆனந்த கடலில் நான் நீந்து மாதிரி செய்தாய், என்னே உன்னுடைய கருணை அப்படின்னு அதை பொருட்கள். ஆக தெய்வம் என்று உன்னை சார, நீதான் என்னுடைய தெய்வம் என்று உன்னை சார என்னை சேர ஒழித்தாய் அருணாச்சலா, என்னை இல்லாம பண்ணிட்டாய். அதனாலதான் பதிகத்திலையும் சொல்றார், கருதியே திரிவீர் கருத்தினுள் ஒருகால் கருதிட கொலாமலே கொல்லும் அருமருந்தொன்றுண்டு அவனியில் அதுதான் அருணமாத்திரமென அறிவி. கருத்தினுள் ஒருகால் கருதிட. இங்க என்ன சொல்றாருன்னா பகவான் அருணாச்சலனை பத்தி, கருத்தினுள், உங்களுடைய மனதினுள் இதயத்தினுள் ஒரு கால் கருதிட, ஒரே ஒரு முறை நினைத்திட கொலாமலே கொல்லும் அருமருந்து ஒன்று உண்டுங்கிற. மருந்து என்ன செய்யணும், நோயிலிருந்து நம்ம காப்பாற்றணும் இல்லையா.
ஆனால் இந்த மருந்து கொன்றுடுமா? அப்படி ஒரு மருந்து, அது சாப்பிட்டா உயிர் போயிடும். இப்போ உள்ள மருந்துகள் மாதிரி தான். கொல்லாமலே கொல்லும் நான் சொல்றேன். இப்போ இன்னொருத்தர் கொல்லாமலே கொல்லும்னா உயிர் போயிடாது, ஆனால் அந்த அகங்கார தன்முனைப்பு அழிந்து போய்விடும், அஜ்ஞானம் அழிந்து போய்விடும். அதுதான் இங்கே கொல்லுதல்னு சொல்றது. கொல்லாமலே கொல்லும் அருமருந்துன்னு சொல்றாரு. அப்படி ஒன்று உண்டு அப்படிங்கிறார் இந்த உலகத்தில். எங்க? அது அருணாச்சலத்தில், திருவண்ணாமலையில் அருணாச்சலமாக அது இருக்குன்னு சொல்றாரு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி சேர ஒழித்தாய்ன்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, ஒழித்தாய்னா உடனே அவனை கொன்றது கிடையாது. அந்த அகங்கார ஜீவபோதத்தை அழித்தாய், அழித்து என்னை உன்னுடன் ஒன்றாக்கி கொண்டாய். இப்படிதான் அதை பொருள் சொல்லும். ஆகவே அருணாச்சலா, தூய் மன மொழியர் தான் தோயும் உன்னுடைய மெய்யகத்தில் நானும் தோயணும். அதுக்கு அருள் செய்யணும். நாமும் என்ன செய்யணும்? அதுக்கான முயற்சி பண்ணணும். நம்முடைய மனதை தூய்மையாக வச்சுக்கணும். நம்முடைய மொழியும் ரொம்ப இனிமையானதாக இருக்கணும். யாரையும் நோகடிக்கக்கூடாது. அப்படி வாழ்ந்தோன்னு சொன்னால் நாமும் பகவான் அடைய முடியும். ஆனால் அவனுக்கு அவனுடைய அருள் இருந்தால் தான் அதை அடைய முடியும். அருள் செய்யன்னு சொல்கிறார். இங்கே தெய்வம் என்று உன்னை சாரவே, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிறேன். தெய்வம் நினச்சி உன்னை நான் சார்ந்தேன், ஆனால் நீ என்ன செஞ்சுட்டு ஒரே எதிரியாக அழித்து கொன்று விட்டாய். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு இடத்துல கொடியிட்டு அடியரை கொல்லுனை கட்டி கொண்டு எங்கனம் வாழ்வேன் அருணாச்சலம் 24வது செய்தின்னு சொல்கிறார். கொடியிட்டு அடியரை கொல்லும். முந்தி கொடியை வந்து ரதத்தில் வச்சுட்டு வருவாங்க அரசர்கள்லாம் போருக்கு. அதை மாதிரி வரிந்து கொட்டி கொண்டு அடியரை கொல்லும் உன்னை கட்டி கொண்டு எங்கன் வாழ்வேன். உன்னை கட்டி கொண்டு அர்த்தம், உன்னோடு தொடர்பு கொண்டு எப்படி வாழ முடியும்னு அர்த்தம். நீ அழித்து விடுவாய் அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே என்ன சொல்றார்? சுயர ஒழித்தாய் அருணாச்சலான்னு சொல்றார். இங்கே ஒழிக்கிறதுங்கிறது அகங்கார தன் முனைப்பை அழிப்பதைத்தான் குறிப்பதாக இருக்கிறது. தேடாதுற்றனல் திரு அருள் நிதியாக, தியக்கம் தீத்தருள் அருணாச்சலா, தைரியமோடு உண்மையாக நாடையான், தட்டழிந்தேன் அருள் அருணாச்சலா, தேடாதுற்றனல் திரு அருள் நிதியாக, தியக்கம் தீத்தருள் அருணாச்சலா, தைரியமோடு உண்மையாக நாடையான், தட்டழிந்தேன் அருள் அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. தேடாது உற்ற நல் திரு அருள் நிதி. எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த ஆத்மஸ்வரூபத்தை, இந்த பரம்பொருள் தத்துவத்தை எப்படி சொல்றாரு பாருங்க. தேடாது உற்ற திரு அருள் நிதி. அருள் நிதி, நிதின்னு அர்த்தம் செல்வம் அர்த்தம், களஞ்சியம் அர்த்தம் சொல்லலாம். அருள் நிதி, அருட்களஞ்சியம், அருட்செல்வம், திரு அருள் நிதி. திருங்கிறது இன்னும் விசேஷமா தெய்வ சம்பந்தமானதுன்னு குறிக்கிறதுக்காக திரு அருள் நிதி. எப்படிப்பட்ட திரு அருள் நிதி அருணாச்சலானி? தேடாது உற்ற திரு அருள் நிதி, தேடாமலேயே எனக்கு உற்ற திரு அருள் நிதி. இது பகவான் தன்னுடைய வாழ்க்கையை தான் அவர் உற்று நோக்குகிறார். இது அவரோட வாழ்க்கைக்கு தான் ரொம்ப பொருந்தும். சாதாரண ஜீவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து உலக துன்பங்களை எல்லாம் அனுபவித்து மனம் நொந்து இதிலிருந்து விடுதலை கிடையாதான்னு தேடி அப்புறம் ஒரு குருவினை நாடி அப்புறம் அவர்கள் அவருடைய உபதேசப்படி அவர் காமிக்கும் வழியில் நடந்து சாதனைகள்லாம் செஞ்சு
அவர் அரும்பாடுபட்டு தேடி அங்கே இங்கே போய் தீர்த்த யாத்திரைலாம் செய்து விரதமெல்லாம் அனுஷ்டித்து சாதனைகள்லாம் பழகி ஜப தியானமெல்லாம் பண்ணி தேடி 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 அவர் அடையிறாங்க. ஆனால் பகவானோட வாழ்க்கை என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா, அவர் சிறுவனாக இருக்கும் பொழுது ரொம்ப விளையாட்டு பிள்ளையாக தான் இருந்தார். எல்லா பிள்ளையும் போல தான் இருந்தார். பள்ளிக்கூடத்தில் போய் படிப்பார், ஆனால் படிப்பில் அவ்வளோ பெரிய விசேஷமாக அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. விளையாட்டில் கெட்டிக்காரராக இருந்தாராம், விளையாடுவார் நல்லா, ரொம்ப நல்லா இருப்பாராம், வெல் பில்ட் ஆகும். சின்ன பிள்ளைகள் ஸ்டடியாக இருக்கும். பசங்க தான் அவரை அடிக்க முடியாது, அடிச்சா புண்ணி எடுத்து அடிச்சு போட்டு நல்லா அடிச்சு விளாசிடுவார். ஆனால் அவர்கிட்ட ஒரே ஒரு அடையாளம் இருந்துச்சு சின்ன வயசுலேருந்து. என்னன்னு கேட்டால், அவர் தூங்கினார்னா அவர் எழுப்பவே முடியாதான், அவ்வளோ ஆழ்ந்த நித்திரைக்கு போயிடுவார். அது என்னன்னு கேட்டால், கிட்டத்தட்ட சமாதி மாதிரி அந்த காலத்துலேயே, அது பிற்காலத்தில் சொல்கிறாங்க. ஸோ இந்த பசங்களாம் என்ன செய்வாங்களாம், இப்போ தான் சரியான சமயம் சொல்லிட்டு தரன்னு தூக்கில் இழுத்துட்டு போய் அடியோன்னு அடிப்பாங்களாம். அவருக்கு தெரியவே தெரியாது, எவ்வளோ அடித்தாலும் தெரியாது. ஆனால் விழித்து கொண்டு அடித்தா அவ்வளோதான், அவங்களோட நிலைமை அவ்வளோதான், அது அவங்களுக்கு தெரியும், கொண்டு போய் அடிப்பாங்க. ஆனால் பகவான் பிற்காலத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அப்படி ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும்போது பிடிச்சி இழுத்துட்டு போய் அடிக்கும்போது அவருக்கு தெரியுமா அது. ஆனால் திரும்பி தாக்கணும், ஏதோ செய்யணுங்கிற உணர்வே இல்லாத ஏதோ ஒரு உணர்வில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார் அவர் பிற்காலத்தில். அப்படி தான் இருந்திருக்காரு. அவர் எந்த குருவையும் நாடவில்லை, எந்த சாஸ்திரமும் படிக்கலை, ஒன்றுமே செய்யலை. ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு இந்த அருணாச்சல ஸ்புரணம் மாத்திரம் இதே தெரிஞ்சுட்டே இருந்துச்சான். ஸ்புரணம்னா என்னதுன்னு கேட்டால், அருணாச்சலம்ங்கிற அந்த ஒலி, அந்த ஒரு சப்தம் மாத்திரம் இதயத்திலேருந்து எழுந்துட்டே இருந்துச்சான். அவருக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் அருணாச்சலம் ஏதோ ஒரு அற்புதமான விஷயம் மாத்திரம் அவருக்கு உள்ளுணர்வில் புரிஞ்சுதான், ஏதோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் புரிஞ்சுதான். ஆனால் என்னன்னே தெரியாது, அந்த ஸ்புரணம் மாத்திரம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு முறை என்னாச்சுன்னா, ஒரு உறவினர் எங்கேருந்தோ வந்தாராம். இப்போ எதேச்சியாக கேட்டாங்க, எங்கேருந்துப்பா வரேன்னு. நான் அருணாச்சலத்துலேருந்து வரேன்னு சொன்னார். அருணாச்சலேருந்து வரீங்களா? இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அருணாச்சலம் இடம்னே அவருக்கு தெரியாது வரைக்கும். அருணாச்சலம் ஒரு இடமானு கேட்டாராம். ஆமாம், திருவண்ணாமலை தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் அவருக்கு தெரியுமா, அருணாச்சலங்கிறது இந்த உலகத்தில் இருக்க ஒரு இடம், ஒரு க்ஷேத்திரம்னே தெரிய வந்துச்சா. அப்படி தான் இருந்திருக்காரு. அவருக்கு பெரிய அளவில் பக்தியோ இல்லை ஒரு தேடுதலோ இல்லை குருவினுடைய ஒரு சத்சங்கமோ உபதேசமோ இப்படி எதுவுமே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, ரொம்ப சிரமப்பட்டு தவம் செஞ்சார் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் பிற்காலத்தில் கூட குகையில் இருந்த காலத்தில் மௌனத்திலேயே இருந்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த மௌனத்தில் இருந்த காலத்துலன்னு சொல்லுவாங்களாம். நான் மௌனத்துலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பேசவே தோணலை, தான் பேசுகிறேன். நான் மௌனத்துலாம் இருக்கணும்னு இல்லை, எண்ணமே எழாட்டி எப்படி பேச முடியும்? அப்படி செஞ்சிருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு ஒரு நாள் திடீர்னு மரண பயம் ஏற்பட்டு, மதுரையில் தான் அவருடைய சித்தப்பார் வீட்டில் இருந்தார். அவர் தெற்கு கோபுரத்துக்கு ஏற்றாப்புல வீதி போகுது, அங்கே தான் அந்த சித்தப்பார் வீடு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு மரண பயம் இரவில் வந்துடுச்சு. நான் மரணிக்க போகிறேன், இறக்க போகிறேன். பயங்கரமாக அந்த பயம், சில அச்ச உணர்வு பயங்கரமாக இருக்கும். சில சமயம் நான் மரணிக்க போகிறேங்கிற உணர்வு சின்ன பையனுக்கு, 16 வயசு பையனுக்கு. ஆனால் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், இந்த மரணிப்பவன் யாருக்கு இந்த மரணம்னு ஒரு கேள்வி வந்துச்சு. யாருக்கு இந்த மரணம்? மரணம்னா என்ன? நச்சிகேத்தனை போல மரணத்தையே கொஸ்டின் பண்ணார். யாருக்கு இந்த மரணம் அப்படின்னு கொஸ்டின் பண்ண என்னாச்சுன்னு கேட்டால், யார் மரணிக்கிறா? இந்த உடம்பு மரிச்சு போயிடுமா? அப்போ நான் செத்து போயிட்டேன்னு அர்த்தமா? அப்படிலாம் மனசை யோசிக்கிறார். அப்படி மனசை திடமாக ரொம்ப ஒரு பாவனையோடு யோசிக்கும் பொழுது உடம்புங்கிற உணர்வே இல்லாமல் போயிடுது. ஆஹா, உடம்புங்கிற உணர்வே இல்லை, ஆனால் நான் இருக்கேனே, உடம்பு இல்லாமல் நான் இருக்கேனேன்னு ஒரு உணர்வு இருந்துச்சு. ஓ, இங்கே எண்ணங்கள்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன் போல இருக்கு, எண்ணம் எல்லாம் இல்லாமல் போச்சுன்னா நான் போயிடுவேன் நினைச்சார் அவர். அதுதான் மரணிக்கிறதுன்னு நினைச்சார். கொஞ்ச நேரத்தில் எண்ணங்களே பார்த்துட்டு இருக்கும்போது எண்ணங்கள்லாம் அடங்கிடுச்சு. ஆனால் தன்னுடைய உணர்வு, தன் உணர்வு, தான் இருக்கிறேன் உணர்வு மாத்திரம் அழியவே இல்லை. அதுதான் ரெவலேஷன். இந்த உடல் மனதை கடந்தும் நம்முடைய இருப்பு இருக்கிறது. அந்த இருப்பு எதனையுமே சார்ந்து இல்லை. அது தூய்மையான சுதந்திரமான உணர்வு அப்படிங்கிறது தான் ரெவலேஷன். ஆக்சுவலாக அவருடைய அந்த மரண பயம், அவர் அனுபவம் பெற்ற அந்த முறையை நம்ம உத்து கவனிச்சாலே எப்படி தியானம் பண்ண நமக்கு தெரிஞ்சிடும். உடம்பு நான் இல்லைன்னு சொல்லி உறுதியாக உட்காந்தாலும் உடம்பு இல்லாமல் போயிடும்.
எண்ணங்கள்லாம் எழுதே போகுதே அப்படின்னு எண்ணங்களை பார்த்துட்டே இருந்தால் எண்ணங்கள்லாம் அடங்கிடும். எண்ணங்கள்லாம் அடங்கின பிறகு உலக உணர்வே கிடையாது. ஆனால் நம்முடைய இருப்பு மாத்திரமாகிய உணர்வு மாத்திரம் இல்லவே இல்லாமல் போகாது. அந்த இருப்பு மாத்திரமாகிய உணர்வை தான் ஸ்வயம், நான், ஆத்மான்னு சொல்றது. அந்த உணர்வில் வேற எந்த ஒரு உணர்வும் கிடையாது. அது அவ்வளவு ஆனந்தமான உணர்வு. இது அவருக்கு அப்படியே வெளிச்சமாச்சு. ஆக எங்கும் தேடி திரியாம, எந்த குருவினையும் நாடாம, எந்த உபதேசமும் பெறாம, எந்த சாதனையும் அனுஷ்டிக்காம, பகவானுடைய அனுகிரகத்தால மாத்திரம் அவருக்கு திடீர்னு இந்த உள்ளுணர்வு. அப்புறம் சொல்றார், நோ கோயிங் பேக், நோ டேர்னிங் பேக். சில பேருக்கு அது வந்துட்டு அப்படியே போயிடும், அப்புறம் திருப்பி அதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணணும். இவருக்கு அந்த உணர்வு அப்படியே, எப்படி ஒரு கச்சேரியில் ஒரு ஸ்ருதிங்கிறது இருந்து கொண்டே இருக்குமோ பின்னாடி, அதுபோல் அவர் உலக விவகாரங்கள் இருந்தால் கூட அந்த உணர்வு மட்டும் இருந்து கொண்டே இருந்தது. மாறாத அழியாத உணர்வு. அதுதான் இங்கே சொல்றார், தேடாது உற்ற திரு அருள் நிதி. ஸோ நான் தேடவே இல்லை உன்னை, உன்னுடைய கருணையினால் நீ என்னை எனக்கு வெளிப்படுத்தி விட்டாய். அப்படிப்பட்ட திரு அருள் நிதி நீ, திரு அருள் நிதி, அகத்தியக்கம் தீர்த்தருள் அருணாச்சலா. அப்படிப்பட்ட அருள் நிதியான நீ என்ன செய்யணும்? என்னுடைய அகத்தியக்கம், அகமயக்கத்தை, நம்மளாம் மயங்கிதான் இருக்கும், அப்படிப்பட்ட மயக்கத்தை தீர்த்தருள் அருணாச்சலா, அதை தீர்த்தருள்வாயாக. என்ன மாதிரி மயக்கத்தில் இருக்கோம் நாம ஒரு வியக்தி, நாம ஒரு பர்சனாலிட்டி, நான் இன்னார், என்னுடைய மனைவி, மக்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய மொழி, என்னுடைய இனம், என்னுடைய நாடு, இப்படி ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க நாம், பாலுக்கு அப்பாலாய் சொல்ற மாதிரி. இதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல, விவகார திசையில் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நம்முடைய உண்மையான உணர்வு, உண்மையான இயல்பு இதுக்கெல்லாம் அப்பால். அப்படி இருந்து கொண்டு நம்ம மயங்கி எப்படி இருக்கோம்? இந்த ஜீவனா, இந்த உடலா நினைச்சு கொண்டு நம்ம வருந்தி நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். ஸோ இந்த மயக்கத்தை தான் தீர்த்தருள்னு சொல்றாரு. இது ஒரு மயக்கம் தான் இது. அந்த மாதிரி மயங்கி இருக்கிற என்ன நினைக்கிறோம்? பொன் பொருள் சேர்க்கிறது தான் வாழ்க்கையோட ஒரே குறிக்கோள். சுகபோகங்களில் திளைத்திருக்கிறது தான் வாழ்க்கையில் ஒரே பயன். ஓரளவுக்கு ஏதோ ஒரு பெயர் புகழோட வாழணும் இந்த உலகத்தில், இவ்வளவுதான் நமக்கு. உண்மையிலேயே நம்மளுடைய விஷன் ஆஃப் லைஃப் இவ்வளவுதான். என்ன செய்யணும்? பணம் காசு சம்பாதிக்கணும், அப்போதான் நீங்கள் சௌகரியமாக இருக்க முடியும். அதனால படிக்கணும், ஒரு உத்தியோகத்துக்கு போகணும், அப்புறம் வீடு வாசல்லாம் வாங்கி கொஞ்சம் சௌகரியமாக இருக்கணும், அப்புறம் கல்யாணம் கட்டி குழந்தை குட்டி பெற்று நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை. அப்புறம் விஷன் வேற என்ன? தான தர்மங்கள் பண்ணி பேர் விளங்க, இவரோட பேர் விளங்கணும். ஆனா கூனா பானா சீனா அண்ணாமலை அப்படிங்கிற பேர் இருக்கு. ஆனா ஆள் இல்லாட்டி அந்த பேருக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? ரூபம் இல்லாட்டி நாமத்துக்கு ஏதாவது பொருள் இருக்கா? இல்லவே இல்லை. ஆனா என் பேர் விளங்கணும் அப்படின்னு வாழ்வாங்க. இதை தவிர வேற ஏதாவது நமக்கு ஒரு ஐடியா இருக்கா வாழ்க்கை பற்றி? இல்லை. அந்த வாழ்க்கை வாழும்போது எவ்வளவோ மனக்கவலைகள், எவ்வளவோ உளைச்சல்கள், எவ்வளவோ ஏமாற்றங்கள், எவ்வளவோ டிசப்பாயின்மெண்ட்ஸ். ஆனால் சுகம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் சுகமும் இருக்கு, ஆனால் துக்கம் நிறைய இருக்கு. தட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். நினச்சி வாழ்ந்துகிட்டே போகிறோம். எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் இருக்கு, ஏமாற்றங்கள் இருக்கு, இப்படி வாழ்ந்து பார்க்க முடியுது. இதுதான் மனமயக்கம்ங்கிறது. என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி அஜ்ஞானத்தில் முண்டேன் திங்ஸை நாடிக்கணும். நாம சில சமயம் கோயிலுக்கு போகிறோம், சத்சங்கத்துக்குலாம் போகிறோம். எதுக்கு? அங்கே கூட எனக்குன்னு கேட்டால், நான் சௌக்கியமாக இருக்கணும், என் குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், ஏதோ நல்ல பொழுதா போகுமே, அவ்வளோதான். ஒன்லி தட் மச். அதுக்கு மேலே ஏன் நம்மளை சொல்லி குத்தம் இல்லை, நமக்கு யாரும் சொல்லித்தரல, யாரும் வழி காமிக்கல சரியா. அதனால் நம்ம இப்படி தான் போயிட்டே இருக்கோம். ஆனால் என்னன்னு கேட்டால்,
புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். இது ரொம்ப ரொம்ப அநியாயமான ஒரு கஷ்டம். இது கிருபையா பாரே பாகி முராரே இக சம்சாரே பகுதுஸ்தாரே. இந்த சம்சார வாழ்க்கைங்கிறது கடப்பதற்கு மிகவும் அருள். இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாரி முராரே. என்னை காப்பாற்றுவாயாக முராரின்னு சொல்றாரு ஆதிசங்கர். நாம செம்மறி ஆட்டுக்கூட்டம் போல அப்படிதான் சொல்றாங்க பெரியவங்க. நீங்க செம்மறி ஆட்டுக்கூட்டம் பார்த்துருக்கீங்களா தெரியல. இப்பெல்லாம் ஆட்டுக்கூட்டத்தை எங்க போய் பார்க்குறேன், கிராமங்களுக்கு போனால் பார்க்கலாம் இல்லையா. அது முன்னாடி ஒரு ஆடு எப்படி போகுதோ அதே தொடர்ந்து எல்லா ஆடும் போகும். முன்னாடி உள்ள ஆடு கீழே விழுந்துச்சுன்னா எல்லா ஆடும் கீழே விழுணும். ஏன்னு கேட்டால் அந்த ஆடை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணி போகணும். நீ ஏன்டா அதை செய்கிற, எல்லாரும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன். ஏன்டா இப்படி நல்ல பேண்ட் வாங்கி கிழிச்சு விட்டு போடுறப்படி அநியாயமா பாரு. கிழிஞ்ச பேண்ட்டை யாராவது போடலாமா? இது கிழிஞ்சு விட்டு பேண்ட் சொல்லாது, ஃபேஷன். கிழிச்சு விட்டா ஃபேஷனா? ஆமாம், அதுதான் இப்போ ஃபேஷன். எல்லாம் தச்சு அழகாக போட்டால் நீ ரொம்ப ஓல்டு ஃபேஷன். முட்டியில் அங்கங்கே கிழிச்சு விட்டு அப்போது ஃபேஷன். ஏன்டா இப்படி செய்கிற? அந்த சினிமா ஆக்டர் அப்படி தான் வந்தான். அதில் இவன் அப்படி தான் போடுறான், நானும் அப்படி தான் போடுறேன். ஏன்டா அழகாக தலை வாரி ஏன்டா குழப்பி விட்டுக்கிற முடியெல்லாம், அதுதான் ஃபேஷன். இப்போ ஏன்டா வாரி தான் குழப்பி விட்டு ஏன்டா அப்படி செய்கிற? எல்லாரும் செய்கிறாங்க, அதுதான் இப்போது ட்ரெண்ட். நான் அப்படி தான் செய்வேன். ஸோ நம்ம வாழ்க்கை எப்படி செய்ய, எல்லாரும் எல்லாம் செய்கிறாங்க, நான் அப்படி செய்வேன். இது செம்மறி ஆட்டுக்கூட்டமும் நம்ம வாழ்க்கை. யோசிக்கிறதுல ஏன் இப்படி செய்கிறோம், என்ன பிரயோஜனம்? எல்லாரும் வாங்கிட்டாங்க அந்த மாதிரி எல்இடி டிவி, ஸ்மார்ட் டிவி. நானும் வாங்கணும். எல்லாரும் வாங்கிட்டாங்க, நானும் வாங்க. இப்படி நம்ம என்ன செய்கிறோம், எப்பயுமே அடுத்தவங்களை பார்த்து அதே மாதிரி வாழ்ந்து. இதுதான் வந்து செம்மறி ஆட்டுக்கூட்டம் மாதிரி. இப்போ சிந்தனை உள்ள என்ன செய்வான், வாழ்க்கையில் எதுக்காக இங்கே வந்திருக்கோம், எங்கே போய் கொண்டிருக்கோம், திரும்பி பிறந்து இழைக்கிறோம், இதுக்கெல்லாம் என்ன பொருள், என்ன செய்கிறோம், இதெல்லாம் அவங்க யோசிப்பான். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? ஏன் பிறந்தவங்க? நாமளும் யோசிப்போம். சில சமயம் நமக்கு பயம் வந்துடும். இதெல்லாம் யோசிச்சோம், இது வேண்டாம்ப்பா, நமக்கு எதுக்கு இந்த விபரீதமான எண்ணங்கள்லாம் விட்டுருவோம் அதை. ஸோ அகத்தியக்கம் தீர்த்து அருளாதுனா, என்னுடைய அகத்தியக்கம், இந்த மனமயக்கத்தை ஒழித்து அருள் அருணாச்சலா. தேடாது உற்ற நல்தி. இது ரொம்ப அழகான ஒரு சொற்பிரயோகம். இதை நீங்கள் மனசில் அப்படியே உணர்ந்து இதை படிச்சிங்கன்னா எவ்வளோ அழகு தெரியுமா? தேடாது உற்ற நல் திரு அருள் நிதி. எவ்வளோ சேஸ்டான லாங்குவேஜ் பாருங்க. திரு அருள் நிதி. முருகனார் சுவாமி என்ன சொல்றாருன்னு கேட்டால், பகவான் அல்லது குருநாதரோ இல்லை கடவுளோ அருள் செய்கிறாங்கன்னு கிடையாது. ஏன்னு கேட்டால் அவங்களுடைய ஸ்வரூபமே அருள், திருவருள் தான். அவங்க அருள் செய்கிறாங்க இல்லையா, அவங்க அருள் ஸ்வரூபமே. ஸோ அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவங்களுடைய சன்னிதானத்தில் போய் உட்காந்து நாம் எடுத்து சொல்லணும் கிடையாது. நம்ம மனக்குறையோ இது வேணும்னு சொல்லவே வேண்டாம். அந்த சன்னிதானத்து விசேஷம் எப்படின்னு கேட்டால், அவங்கள்ட்ட எடுத்து சொல்லாமலே நம்ம என்ன விரும்புகிறோமோ அது நமக்கு கிடைக்குமா, என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி நமக்கு உதவி வந்து சேரும். அந்த மாதிரி சன்னிதி விசேஷம். அதுதான் அவங்களுடைய அருள் விலாசம், அருள் விளக்கம்னு சொல்கிறார். ஏன்னு கேட்டால், அவங்க அருள் மழை பொழியவில்லை, அருளே ஸ்வரூபமாக சமைந்திருக்கிறார். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அருள் செய்யறதுன்னு சொன்னால் ஒரு ஆக்ட் ஆகிடுது, ஒரு செயலாகிடுது, ஒரு காரியம் ஆகிடுது. அவங்க அருள் செய்யவில்லை, அருளே அவர்களுடைய ஸ்வரூபமாக இருக்காங்க. சும்மா இருக்காங்க, அருளே ஸ்வரூபமாக இருக்காங்க. அங்கே நீங்கள் போய் எவ்வளோ வேணால் முகந்து குடிக்கலாம் அந்த அருளை. இது எப்படின்னு கேட்டால், சூரியன்கிட்ட போய் நீ இவ்வளோ ஒளி பாய்ச்சுகிறாயே, நான் உங்களுக்கு நன்றி கடன்பட்டவனாக இருக்கிறேன்னு சொன்னால், நான் ஒளியெல்லாம் பாய்ச்சலேம்மா. ஏன்? ஒளிதான் அவனுடைய ஸ்வரூபம். அவன் இருக்கிறதுனாலேயே ஒளி கிடைக்குது. அதுபோல் இந்த மகான்கள்லாம் இருக்கிறதுனாலேயே அருள், திருவருள். ஏன்னா அவங்களுடைய ஸ்வரூபமே திருவருள். தேடாது உற்ற நல் திரு அருள் நிதி. அகத்தியக்கம் தீர்த்தருள் அருணாச்சலம். அகத்தியக்கம்
அகத்தில் இருக்கிற மனமயக்கம், இதை தீர்த்து அருள் அருணாச்சலா. தைரியமோடு உண்மையக நாடையான் தட்டழிந்தேனருள் அருணாச்சலா. தைரியமோடு உன் மெய்யக நாட யான் தட்டழிந்தேன் அருள் அருணாச்சலா. இங்க தைரியமோடு உன் மெய்யக நாட என்ன சொல்றாருன்னா, இங்க தைரியங்கிற வார்த்தைக்கு இன்னொரு பொருள் சொல்றாரு. இங்க தைரியம் என்னன்னு கேட்டா அகங்காரத்தோடு சேர்ந்த ஒரு முயற்சி. என்ன அர்த்தம்? நான் சாதனை பண்றேன், ஆகவே நான் இந்த பரம்பொருளை அடைஞ்சே தீருவேன், பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாய் தீருவேன் அப்படிங்கிற ஒரு தன் முனைப்போட அகங்காரத்தோட சேர்ந்த ஒரு முயற்சி தான் இங்கே தைரியம் சொல்றாரு. தைரியங்கிற வார்த்தைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள், ஒவ்வொரு கான்டெக்ட்ல. தைரியமோடுன்னு அர்த்தம் என்னுடைய தன் முனைப்போடு இதை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோடு உன் மெய்யாக நாட, உன் மெய்யாக நாடன்னு அர்த்தம் உன்னுடைய அந்த உண்மையான ஸ்வரூபத்தை நாடி அறிவதற்கு நான் துணிந்து தட்டழிந்தேன் அருள் அருணாச்சலா. தட்டழிந்தோம், அழிஞ்சே போனேன்னு அர்த்தம். அப்படி அவர் அறியவே முடியாது. தட்டழிந்தேன்னு அர்த்தம். எப்படி இந்த கப்பலானது தாறுமாறாக காற்றினால் அலைக்கழிக்கப்பட்டு எங்கேயோ மோதி தட்டழிஞ்சு போறது சொல்றோம் இல்லையா, அதுபோல என்னுடைய வாழ்க்கை தட்டழிந்து போனது. சரி, நீங்க பார்த்துருப்பீங்க சில பேர் யோகிகள்னு சொல்லுவாங்க. உண்மையிலே யோகம்லாம் பழகி இருப்பாங்க. நான் சொல்றது இந்த யோகாசனத்தை பத்தி பேசுறேன்னா அது ரொம்ப 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 ப்ரிலிமினரி. அதை பற்றி நான் பேசுகிறேன். யோகிகள்னு சொல்லிட்டு இந்த அஷ்டாங்க யோகம்லாம் பழக்கிறவங்க இருக்காங்க. ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியான தாரண சமாதி, தாரண தியான சமாதிலாம் பழகிறவங்க இருக்காங்க, உண்மையான யோகிகள். அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு முகத்திலே ஒரு தேஜஸும் இருக்கும், என்ன சொல்கிறது, ஒரு கம்பீரம் ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லை, தான் நினைச்சா சாதிச்சிடலாங்கிற ஒரு உணர்வு இருக்கும். அப்படிதான் ஒரு யோகி ஒரு வீட்டுக்கு வந்தார். அவங்களுக்கு கதை தெரியும் நினைக்கிறேன். ஒரு அம்மா தன்னுடைய கணவனுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருந்தாங்க, நோய்வாய்ப்பட்டிருந்த கணவனுக்கு. அவர் வந்து பவதி பிக்ஷாம் தேவி 2 வாட்டி 3 வாட்டி கேட்டு போயிட்டு அந்த அம்மா வரவே இல்லை. அவர் கோவம் வந்துடுச்சோம். வரட்டும், அவங்களை எரிச்சறேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாராம். அதுதான் யோகியோட ஒரு தம்பி, என்னால் எல்லாம் செய்ய முடியுங்கிறது. அவள் வந்து சொன்னாலாம், கொக்கென்றோ நினைத்தாய் கொங்கனவான். அந்த கொக்கை அப்போ எரிச்சு வந்திருக்காரு. அவர் கொக்கு ஏதோ போட்டுச்சு மேலே, அவர் கோங்கி கண்ணை பார்வை பார்த்தா கொக்கு எரிஞ்சு போச்சு. அப்படி அந்த ஒரு இதோட வந்திருக்காரு அவர். இந்த அம்மா வெளில விட அவளையும் எரிச்சிருவேங்கிற மாதிரி அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. கொக்குன்னு எனக்கு கொக்கு நினைச்சியா? கனவானா கனவான கனவா கிடையாது, தலைவா பெரியவரே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அசந்து வீடு இவளுக்கு எப்படிடா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வு என்ன ஆகும்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு சரியான குருவினுடைய வழிநடத்தல் இல்லாமையோ, இல்லை இந்த பக்திங்கிற ஒரு உணர்வு இல்லாமையோ சாதனை பழகிறவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டால், கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய அந்த தவத்தினால, தன்னுடைய அந்த முயற்சினால எல்லாத்தையும் சாதித்து விடுவேங்கிற ஒரு அகங்காரம் இன்னும் அதிகமாகிடுது. ஸோ அகங்காரத்தை நாசம் பண்ணுறது தான் இந்த ஆத்மீக சாதனை. ஆனால் என்ன ஆயிடுது கொஞ்சம் கொஞ்சமா அகங்காரம். அது மாத்திரம் இல்லை, அப்படி யோகா சாதனைகள் பண்ணும்போது சில சித்துக்கள்லாம் உண்டாயிடுது. சம் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ், சித்திகள்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க மனசு ஓட்டத்தோட எண்ணங்கள்லாம் தனக்கு தெரிய வந்துடும், தான் சொன்னால் நடக்கும். அந்த மாதிரி சித்துக்கள் இன்னும் அகங்காரம் அதிகமாயிடுது. அப்போ என்ன ஆகும்? அகங்காரம் குறையறதுக்கு பதிலாக அகங்காரம் அதிகமாகிடுது. அப்போ அவங்களுக்கு க்ஷேமம் உண்டாடுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு அழிவு தான். இது நிறைய பேருக்கு தெரியாம அழிஞ்சு போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுதான் இங்க வான் பண்றாரு. தைரியமோடுன்னா என்ன சொல்லணும்? தைரியம்னா ஒரு துணிவு அப்படி பொருள் இல்லைங்க. ஒரு தன்முனைப்போடு நான் சாதனையெல்லாம் பண்ணி என்னுடைய புத்தியினால நல்ல அந்த சாஸ்திரங்களை எல்லாம் படித்து மனனம் பண்ணி விவாதம் பண்ணி அதை உணர்ந்து விடுவேன் அப்படிங்கிற ஒரு துணிவு, அப்படிங்கிற ஒரு தன்முனைப்பு, இதைத்தான் தைரியமோடு சொல்றாரு. தைரியமோடு உன் மெய்யகம் நாட, உன்னை அறிவேன் என்று நான் நாட தட்டழிந்தேன் அருணாள்.
ஏன் தட்டழிந்தேன்? ஆனானப்பட்ட அந்த பிரம்மா விஷ்ணுவாலேயே அவரோட அடிமுடியை அறிய முடியல இல்லையா? பிரம்மாங்கிறவர் எவ்வளோ உயர்ந்தவர், விஷ்ணு அவங்களாலேயே அடிமுடி அறிய முடியல. அற்ப ஜீவர்களாக நம்மளால அடிமுடி அறிய முடியுமா? ஆனால் நான் அறிஞ்சிடுவேன் அப்படின்னு நம்ம தன் முனைப்போடு நம்ம முயன்றோம்னு சொன்னால் அது நம்முடைய அஜ்ஞானம், நம்முடைய மூடத்தனம். அப்படி செய்யும்பொழுது தட்டழிந்தேன்னு அர்த்தம். அந்த முயற்சியானது வீணாகி போய் அவன் அழிந்தே போன அர்த்தம், எல்லாம் வியர்த்தமாயிடும். ஆக முயற்சி பண்ண தான் வேணும் நல்ல வழியில். ஆனால் நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எல்லா முயற்சியும் பகவானுக்கே அர்ப்பணம். எந்த ஒரு நல்லது நடக்கணும்னாலும் பகவான் அனுகிரகத்தால் தான் நடக்குது. இப்படின்னு பணிந்து வருவது காணும், அவனுக்கு தான் பகவானுடைய அருள் உண்மையிலேயே கிடைக்கும். இந்த மாதிரி டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அகங்காரம் தான் தடை. ஆக என்னுடைய முயற்சியாலேயோ அறிவினாலும் அடைஞ்சிடலான்னா அது அகங்காரம் தான். அது எப்படி கடைசியில் அது நல்லதுக்கு ஒன்று சேர்க்க முடியும்? அந்த அகங்காரம் தான் தடையே. அது இல்லாமல் போகணும் தான் முயற்சியே. அது எப்போ இல்லாமல் போகும்? நான் எவ்வளவு அறிவோடு இந்த சாஸ்திரங்களை படித்து ஆராய்ச்சி பண்ணாலும், எவ்வளவு தவங்கள் பண்ணி முயற்சி பண்ணாலுமே அதெல்லாம் என்னுடைய முயற்சி தேவை தான் அகமுகப்படுறதுக்கெல்லாம். ஆனால் ஆண்டவனுடைய அருள் இருந்தால் தான், குருநாதருடைய அனுகிரகம் இருந்தால் தான் எல்லாமே சரி வரும். அப்படிங்கிற ஒரு பணிவு வேணும். அப்படி இல்லாட்டி தட்டழிந்தேன், அழிவுதான். அது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டால், இங்கே தைரியம் ஒழுங்கிறதுக்கு இன்னொரு பொருள் சொல்றார் முருகனார் சுவாமி. அதாவது ஆண்டவன் என்னுள்ள இருக்கான், எனக்கு எப்பொழுதும் துணையா இருக்கான், அவனுடைய அனுகிரகம் எனக்கு எப்பயும் இருக்கு அப்படின்னு ஒரு ஊக்கம் நமக்கு உள்ள பிறந்து அதனால செய்யற முயற்சி அது வேற விஷயம் கிடையாது. என்னுடைய குருநாதர் எனக்கு துணை இருக்கார், அவர் உள்ளே இருந்து எனக்கு அந்த மார்க்கத்தை காமிச்சு கொண்டே இருக்கார், வழிநடத்து கொண்டே இருக்கார், அவரோட துணையோடு நான் இந்த முயற்சியில் ஈடுபடுறேன் அப்படின்னு ஒருத்தன் தைரியமோடு உன் மெய்யக நாடினான்னா, உன் மெய்யகம் நாட தட்டழிந்தேன்னு அர்த்தம். இங்க அகங்காரம் அழிந்தேன். இங்க அழியறதுக்கு என்ன பொருள் சொல்றாருன்னா, தட்டழிந்தேன் அருள் அருணாச்சல், இது உன்னுடைய அருள் அருணாச்சலா. தட்டழிந்தேன்னு அர்த்தம்னா அந்த அகங்காரம் அழிய பெற்றேன். பாருங்க, ஒரே செய்யுள் தான், அது ரெண்டு வகையா எப்படி பார்க்கலாம். தன்முனைப்போடு அகங்கார உணர்வோடு என்னுடைய முயற்சியினால் நான் சாதிக்க போறேன்னு ஒருத்தன் கிளம்பி அப்படி மெய்யக நாடினான்னா அவன் அழிஞ்சுபட்டு போவான், அவனோட முயற்சி வீணா போயிடும். அப்படி அதை அடைய முடியாது. அதே ஒருத்தன் தன்னுடைய முயற்சிங்கிற ஒரு அகங்காரம் இல்லாம என்னுடைய குருநாதர் இதயத்திலிருந்து என்னை வழிநடத்துறார், பகவானுடைய அருள் எனக்கு பூர்ணமா இருக்கு, அவர் தான் எனக்கு இப்படி வழிநடத்தி இப்படி சாதனைகள் பண்ண சொல்லியிருக்கார், நான் பண்ணுவேன்னு ஊக்கத்தோடு ஒருத்தன் பண்ண ஆரம்பிச்சான்னா அவனோட முயற்சி என்னைக்கு வீணா போகாது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ குருநாதருடைய துணை, அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய திருவடிகளில் சரணடைஞ்சு அவர் சொல்கிற மாதிரி நான் இந்த சாதனைகளை பண்ணுறேன் அப்படின்னு ஊக்கத்தோடு ஒருத்தன் பண்ணான்னா அவனுடைய முயற்சி வீணா போகாது. இங்கே தட்டழிந்தேன்னா அவனுடைய அகங்காரம் நாசமாகி அவனுக்கு அந்த உண்மையான அருள் கிட்டும். அவனுக்கு அந்த உண்மையான பரம்பொருளை பற்றின ஒரு உணர்வு உண்டாகும். இதை அப்படி இப்படி பார்த்தோம்னா ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் உள்ள வருது. ஒன்று, ஓரளவுக்கு இந்த சாஸ்திர ஞானம் இருக்கணும். ரெண்டாவது, அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய இதயம் இருக்கணும். அதை ரசித்து ருசித்து படிக்கணும். மெக்கானிக்கலாக படிக்கணும். நேற்று நான் சொன்ன மாதிரி மெக்கானிக்கலாக படிக்காமல் அதை ஆழ்ந்து படித்தோன்னா இப்படிப்பட்ட பல அருமையான கருத்துக்கள் வரும். இப்போ நான் சொன்ன கருத்துக்கள் மாத்திரம் இல்லை, உங்களுக்கே நிறைய கருத்துக்கள் உண்டாகும். அதுதான் அதனுடைய விசேஷமே. ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு வகையான உணர்வுகள் உண்டாகும், அது நம்மை உயர்த்து. ஸோ இப்படி நாம் நாடணும்னு சொன்னால் நமக்கு ரொம்ப க்ஷேமம். ஆக நீங்கள் அருணாச்சல அக்ஷரமணமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சாதாரண ஒரு கிரந்தம் போல எனக்கு அதை கொடு இதை கொடு என்னை காப்பாற்று அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. ரொம்ப உயர்ந்த நிலையிலேருந்து ஒரு சாதகன் பகவான்கிட்ட எனக்கு உண்மையான விவேக வைராகியத்தை கொடு
எனக்கு உன்னுடைய அருள் வேணும், உன்னை நான் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரியும், ஒரு தலைவி வந்து தலைவனை நாடி அவனோட சேரணும்னு பிடிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கிற ஒரு இப்படிப்பட்ட ஒரு பக்தி ஞானம் எல்லாமோட கலவையாக ரொம்ப விசேஷமாக பகவானுடைய இதயத்திலேருந்து வெளிப்பட்டது அருமையான நூல். அதாவது பகவானுக்கு ஆயுச காலத்தில் முதல்ல தோன்றின ஒரு கிரந்தம்னு சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லை, பகவான் கிரி பிரதட்சணம் பண்ணும்போது தான் ஒன்று ஒன்றா வந்துச்சோம். அது ரொம்ப ஆச்சரியம். அக்ஷர மனமாலை ஆனா அவன் ஐயனா ஐயனா இப்படியே வந்திருக்கு அவருக்குள்ளேருந்து. அவர் யோசிச்சு அப்படி எழுதலை, அவர் இப்படியே வந்ததுன்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, ஒரு சில இடங்களில் அவரையும் அறியாமல் அவருடைய கண்ணீர் பெருகி உள்ள அந்த நிகழ்ச்சினால கண்ணீர் பெருகி அப்படியே அந்த கண்ணீர் வந்து அவர் எழுதின அந்த காகிதத்தையும் நினச்சிருக்கோம். சேராயனில் மெய் நீராயுருகி கண்ணீராட்கழிவேன் அருணாச்சலம் செய்வது. உண்மையிலேயே அவர் கண்ணிலேருந்து நீர் பெருகி, அவ்வளோ பெரிய பரம ஞானி அவர், பரமசாந்த மோன நிலையில் இருந்தவர். அருணாச்சலம் நினச்சி நெகிழ்ந்து கண்ணில் தண்ணீர் வர்ற மாதிரி வந்து அது அந்த அவர் எழுதின அந்த தாளையே நினச்சிருக்கு. அப்படி ஒரு அருள் பெருக்காது வந்த ஒரு செய்தி. பகவானுடைய ஆசிரமத்தில் ஆர்கைவ்ஸ் வச்சுருக்காங்க. அதில் இன்னும் அந்த இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவர் எழுதின அந்த கைப்பட எழுதின அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்த பார்த்தா ஒரு ஸ்மஜ்ஜாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அவரோட கண்ணீர் நினச்சிருக்கு. அந்த அளவுக்கு இது ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வு பெருக்கு. அதெல்லாம் இருக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.